நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Let us turn to the book of Judges chapter 3 and verse 9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். And when the children of Israel cried unto the Lord raised up a deliverer to the children of Israel, who delivered them, even Othniel the son of Kenaz, Caleb's younger brother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைய மெசேஜ் இரட்சகன். Today's message is deliverer. இல்லட்ட சேவியர்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். Deliverer or savior. ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்த தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the purpose of God regarding a child of God. ஒவ்வொருவரையும் பூமியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். The Lord brings out everyone from the earth. மனுஷரிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். He separates them from among men. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். From among sin. விக்கிரகத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். He brings us from idols. விபச்சார பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். And from the sin of adultery. சபிக்கப்பட்ட லோகத்திலிருந்து நம்மை கொண்டு வருகிறார். Brings us from the cursed world. பயங்கர சாபத்திலிருந்து நம்மை கொண்டு வருகிறார். And brings us from terrible curse. அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மரித்து கிடந்த நம்மை கொண்டு வருகிறார். Brings us who are dead in sin and trespasses. பின்மாற்றத்திலும் துரோகத்திலும் கிடந்த நம்மை கொண்டு வருகிறார். Brings us those who are in backsliding and treachery. ஏன் ஒரு மனிதனை தெய்வம் ரட்சிக்கிறார்? Why does the Lord deliver save அவனை a man? கொண்டு தேவன் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறார். God wants to do something in him. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You need to understand this. நீங்கள் ஒருவேளை வயதிபர்களாக இருக்கலாம், You may be aged ones இல்ல வாலிபர்களாக இருக்கலாம், or young ones இல்ல பழையவர்களாக இருக்கலாம். or old ones. யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. Whoever it may be, God has a plan regarding everyone. இன்னும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டால், And you being anointed, நீ ஒரு இரட்சகன். you are a savior. இயேசு எப்படி இரட்சகரோ அதுபோல அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இரட்சகர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். As Jesus was a savior, we who are his followers need to be saviors or deliverers. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். The word of God says the Lord raised up a deliverer or savior called Othniel. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Acts 13 and verse 23 we see. அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். Of this man's seed hath God, according to his promise, raised unto Israel a savior Jesus. ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினது போலவே இஸ்ரவேலுக்காக நமக்காக இயேசு என்னும் இரட்சகரை தெய்வம் எழுப்ப பண்ணினார். As the Lord raised up the deliverer on the other day for us, Jesus, he raised up Jesus as savior. நீங்கள் முழு வேதாகமத்தையும் பார்த்தால் अनेक இரட்சகர்களை நீங்கள் பார்க்க முடியும். Going through the whole Bible we can see various saviors. இரட்சகன் என்றால் என்ன அர்த்தம்? What does a savior mean? ரட்சிப்பவன், இல்லாவிட்டால் மீட்டு விடுகிறவன், தூக்கி விடுகிறவன், விடுதலை அளிக்கிறவன் என்று அர்த்தம். Savior or deliverer means one who saves, one who delivers, one who raises up, one who lifts up. இயேசுவை குறித்ததான திட்டம் என்ன? What was the plan regarding Jesus? மத்தேயு 1:21 படி, According to Matthew 1:21, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். for he shall save who save people from their sins. லூக்கா 24:21 படி, According to Luke 24:21, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர். and he is the one who saves Israel. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு இரட்சகராக வந்தார். Jesus Christ came forth as a savior to this earth. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says Christ Jesus came into the world to save sinners. இயேசுவை இரட்சகர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know Jesus is a savior. பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்கிறவர், Redeems man from sins. வியாதியிலிருந்து மனிதனை ரட்சிக்கிறவர். Redeems him from sickness. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, And here the word of God ஒத்னியேல் says, என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை அவர் இரட்சகனாக எழும்ப பண்ணினார். the Lord raised up Othniel the man of God as a deliverer. நம்ம எல்லாரும் விசுவாசி ஊழியர்கள். We are all servants of God and ஆனா believers. நம்ம எப்போ இரட்சகர்களாய் மாறுகிறோம்? But when do we become saviors? நம்ம என்ன விசுவாசி நினைக்கிறோம், ஊழியர்கள் நினைக்கிறோம். We think we are servants of God and ஏதோ நம்ம believers. சர்வீஸுக்கு வர்றோம், நமக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க, செத்தா அடக்கம் பண்றாங்க, ஏதோ நம்மால முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுக்கிறோம். ஒரு சந்தாதாரராக நாம் சபையில இருக்கக்கூடியவர்கள் அல்ல. We just attend the meetings, we are not subscribers, just attending it for our death, for our marriages and things like that. அதே போல
is it. கர்த்தர் அழைச்சாரு நான் வந்தேன்னு வந்து ஊழியத்துல வந்துட்டு ஏதோ சமையல் பண்ணேன், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணேன், ஏதோ சாப்பிட்டேன், தூங்குனேன், நானும் ஒரு ஜிப்பா போட்டிருக்கேன், கல்யாணம் கட்டாதவன் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. And it is of no use the servants of God saying, because the Lord called me, I came to the ministry, I just preach, I just eat, drink and sleep. ஆர்சிலையும் கூட கல்யாணம் கட்டாம தான் அண்ணாக ஊழியம் தான் செய்றாங்க. Even the RC people are without marriage. இன்னும் கூட நீ மற்ற சபைகளை பாருங்க, அநேகர் கல்யாணம் கட்டாதவங்க இருக்கிறாங்க. And there are various others assemblies, even people who are unmarried. அதனால இது ஒரு பெரிய சாதனைன்னு நம்ம எடுத்துற கூடாது. Therefore being unmarried is not a great achievement. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, சிலர் நான் நகையை கழட்டிட்டேன். ஃபாரின்ல எத்தனையோ நாட்டுல நகையை போடுற பழக்கமே கிடையாது. Some of our people say, I have removed the jewels, but there are many people in the world who have not put on jewels. எத்தனையோ நாடுகள்ல அந்த ஜுவல்ஸ் போடுற பழக்கமே கிடையாது. அவங்க இங்க வந்து இவன் போடுற இந்த ஊசி பாசி எல்லாம் போட்டு அவனும் போட்டு பார்க்கறான். In many countries, they do not have the habit or custom of wearing ornaments, but seeing us, they do it. எப்படிடா காதுல ஓட்ட போட்டுருக்கான்ட்டு அவன் ஆச்சரியப்படுறான். They are surprised how they put a hole in the ear. ஏன்னா பைபிள்ல வந்து காதுல ஓட்ட போட்டா அடிமைன்னு தான் பைபிள் சொல்லுது. Because the word of God says, if they bore through the ear, they are a slave. ஒருவனுக்கு அடிமையானால், And if one is a slave to you, அவனை வாங்கி கொண்டு போய் வீட்டுல நிப்பாட்டி கதவு கீழோட சேர்த்து வச்சு ஒரு அழுத்திடுவான். ஃபர்ஸ்ட் பிரஸிங். அதான் இவன் வந்து இவனுக்கு அடிமை. let him be placed near the door and let his ear be bored, and that is the first sign. ஆனால் நாம் ஒரு ஊழியர்கள் அல்ல, நாம் ஒரு விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, நாம் ஒரு இரட்சகர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We are not just servants of God and believers, but understand that we are deliverers or saviors. அப்படியானால் அபிஷேகம் இருக்க வேண்டும். Therefore then we need the anointing. அதனால தான் அந்த நியாயாதிபதிகள் 3:10 சொல்லுகிறது. That is why Judges 3:10 says, அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்தது. the spirit of the Lord came upon him. எப்போ ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ ஒரு புதிய அபிஷேகம் பெறானோ அவனை கொண்டு ஒரு ரட்சிப்பின் வேலையை தெய்வம் செய்ய விரும்புகிறார். The time a servant of God, a believer, receives a new anointing, the Lord wants to do a work of saving through him. உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? How many would have been saved through you? உங்க மூலமா ஒரு ஆத்துமா? At least one soul? ஒரு 10 பேரு? 10 souls? ஒரு 20 பேரு? 20? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க மூலமா இந்த சபையிலே அப்படின்னு வேண்டாம், எங்கேயோ ஒரு ஆளு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? Do you have the assurance that through you at least some people are saved, though they are not in this church, at least somewhere else? இல்ல நான் முறைச்சு பார்த்ததுல அவன் சபையை விட்டே போயிட்டான், நான் வந்து இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்ததுல அவன் ஓடியே போயிட்டா, எப்படி என்ன சொல்ல போறீங்க? But what do you say? Because I stared, they have left the church, or because I sat and pushed them, they left me? ஓ மூலமா ஜனங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? Are people saved through you? ஓ மூலமா எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? How many have accepted Christ through you? நீ ஒரு இரட்சகன். You are a savior. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் விசுவாசி, சாதாரண ஊழியன் அல்ல. Every anointed believer and servant of God are not ordinary ones. ஒவ்வொருவரையும் தெய்வம் இரட்சகர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has appointed everyone as saviors. இந்த உலகம் பாவத்துல கிடக்கிறது. The world is in sin. மதுரை விக்கிரகத்தில் சிக்கி இருக்கிறது. Madurai is entangled in idolatry. இத்தனை ஒரு இரட்சகர் முழு உலகத்தை ரட்சித்தார். And Jesus saved the whole mankind. இயேசுவுக்கு பெயர் உலக இரட்சகர். Jesus is called the savior of the world. ஏன் நீ மதுரை இரட்சகனாக மாறக்கூடாது? Why couldn't you become a savior of Madurai? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர் உலக இரட்சகர். Yes, truly he is the savior of the world. யோவான் 4:42 John the Gospel chapter 4 and verse 42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். And said unto the woman, now we believe not because of thy saying, for we have heard him ourselves and know that this is indeed the Christ, the Savior of the world. மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். This is indeed the Christ, the Savior of the world. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, பரலோகம் போணும்னா நீ ஒரு இரட்சகனாய் நான் ஒரு இரட்சகனாய் மாறி இருக்க வேண்டும். Understand, for you and me to go to heaven, we need to become saviors. பரலோகத்துல நீ போகும் பொழுது உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் அழிந்து போகிற உலகப் பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், சிநேகிதரை சம்பாதியுங்கள். You earn friends because of the mammon of unrighteousness, that you may have
entry into the kingdom of heaven. உன்னுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து குடும்பம் ரட்சிக்கப்படணும். That families may saved through your chaste walk. உன்னை காண்பவன் இயேசுவை காண வேண்டும். That he that will see you may see Christ. உன்னுடைய பிரேயர் அநேகரை விடுவிக்க வேண்டும். That your prayer may deliver many. உன்னுடைய விசுவாசம் அநேகரை இழுக்க வேண்டும். That your faith may be known to many. உன்னுடைய பிரதிஷ்டை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். That your consecration may be an example to many. உன்னுடைய தெய்வீகம் ஒரு சமுதாயத்தை இழுக்க வேண்டும். That your divinity may draw the society. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு இரட்சகர்களாக மாறுகிறோம்? How many become such saviors? இரட்சகன்னா கோட் ஷூட் போட்டவனா இரட்சகன் நினைக்க கூடாது, இல்ல ஜிப்பா போட்டவனா இரட்சகன் நினைக்க கூடாது. Saviors doesn't mean they are the one who have put on coat, suit and jubba. இயேசு இரட்சகராக மாற பரலோகத்தில் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் இறங்கி வந்தார். அவர்தான் இரட்சகர். Jesus took on the form of man and thought it not robbery to be equal with God and came down to earth. He is the savior. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7, 8 இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இரட்சகராய் மாற இயேசு என்ன செய்தார்? Philippians 2:6-8 What did Jesus do to become a savior? அடிமையின் ரூபம் எடுத்தார். Took the form of a servant. மனித சாயலானார். He took the form of a man. கீழ்ப்படிந்தார். And he was obedient. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். Obedient even unto the death of the cross. அந்த அவர் இரட்சகராய் மாற இந்த பாதையானால் நாம் இரட்சகராய் மாற நமக்கு எந்த பாதைகள்? If this is the path for him to become a savior, what not for us? நீங்க நினைக்கிறீங்க ஒரே ஒரு இரட்சகர் தான்? You think there is only one savior? இல்ல, அவர் போன பிறகு நம்மை இரட்சகர்களாக வைத்திருக்கிறார். No, after that he has left, he has kept us as the savior. நீங்க எத்தனை பேர் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருப்பீங்க? How many have you brought to the church? எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தி இருப்பீங்க? How many have you revealed Christ? எத்தனை பேரை நீங்க தெய்வத்தினுடைய பக்கமா திருப்பி இருப்பீங்க? How many have you drawn toward Christ? ரட்சிப்பின் வேலையை நீ எவ்வளவு செய்திருக்கிறாய்? How much have you done the work of salvation? தேவன் உன்னை ஒரு விசுவாசியா வைக்கிறதுக்கு இந்த சபையில கொண்டு வரல, உன்னை இரட்சகனாய் வைக்கிறதுக்கு தான் இந்த சபையில கொண்டு வந்தார். God did not bring you to this church to make you just as a believer, but as a deliverer. அப்படி விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு இயேசு இரட்சகர் முழு உலகத்தை இழுத்தார்னா இவ்வளவு இரட்சகர்கள் மதுரை இழுக்க முடியாதா? If that savior Jesus could save the whole world, why not you for this Madurai? நாம நம்ம ரட்சிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். But we today are expecting others to save us. நாம கீழ விழுந்துக்கிட்டு We fall நம்மள யாராவது தூக்கி விடுவாங்களா? and we want others to lift us up. தவறு. It's wrong. உன்னையவே தூக்கி விடத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். God has kept you that you may lift up. உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் தோளில் இருக்கிற அபிஷேகம் இரட்சகனுடைய அபிஷேகம். The anointing upon you, upon your shoulder is the anointing of a savior. இரட்சகன் சும்மா இருக்க முடியாது. Saviors cannot sit silent. ஒரு காலத்துல மௌனமா இருந்திருப்பான். Once were silent. இந்த இரட்சகனுடைய அபிஷேகம் வந்துட்டா அவன் எழும்பிடுவான். But once the anointing comes in, they will rise up. நீங்கள் அந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது Turning to the book of Judges, ஏறக்குறைய 8 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். almost 8 years they were slaves. இந்த 8 வருஷ அடிமைத்தனத்தின் மத்தியில தான் அந்த ஒத்னியேலும் இருந்தான். And Othniel was also in that slavery for 8 ஒரு நாள் years. கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். One day the Lord anointed him. அவனுக்குள்ள இரட்சகனுடைய அபிஷேகம் வந்து விட்டது. He got the anointing of a deliverer. அதுக்கு பிறகு அவன் குடும்பம், கோத்திரம், பிள்ளைகள், சொத்து, சுகம் இதெல்லாம் அவனுடைய மைண்ட்ல வரல. ஜனத்தை ரட்சிக்கணும். Then after that he was never mindful of his own tribe or people or comforts, but only to save the people of God. இந்த இரட்சகனுடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி ஜெபம். One aspect of this part of the Savior is prayer. யாக்கோபு 5 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது James 5:15 we see. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். And the prayer of faith shall save the sick, and the Lord shall raise him up. விசுவாசமுள்ள ஜெபம் ஒருவனை ரட்சிக்கும். The prayer of faith shall save the sick. ஒரு இரட்சகன் சொன்னா அவனுக்கு ஒரு பிரேயர் லைஃப் தேவை. If a savior, then a prayer life. ஒரு விசுவாசியே ஜெபிக்கணும். அப்ப இரட்சகன் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க வேண்டும்? If simple believers should pray much, how much more the savior? உங்களுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்களேன். How is your prayer life? உங்களுடைய பிரேயர் லைஃப் நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? And do you maintain your life இல்ல of prayer? டெவலப் பண்றீங்களா? Or do you develop it? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about it. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் சகோதரர்கள் படாத பாடுபட்டாங்க. At one time the Wright brothers had a terrible strive to make the aeroplane. 10-20 அடி பறக்கிறதுக்கு அது படாத பாடுபட்டுச்சு அந்த ஃளைட். To invent the plane to fly at least 15 or 20 feet, they were striving hard. ஒரு 4-5 ஆங்கிள் தான் அதுல இருந்துச்சு. And it was only this 4 or 5 angles. இன்னைக்கு அப்படியே இருக்கு. But today is it that way? அடுத்து டெவலப் பண்ணி கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து ஒளியினுடைய அதாவது சத்தம் நான் பேசுற சத்தத்தை அந்த ரோட்ல கேட்கும். அதை விட ஃபாஸ்ட்ல இப்ப ஃளைட் போகுது. The researchers are so high that today flights fly in greater speed than my echo. கங்காடு ஃளைட்ங்கிறதுலாம்
அது ஒளியினுடைய வேகத்தை சவுண்டை விட வேகம் கூடுனது. It's very faster than the waves of sound. இன்னைக்கு எப்படி இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? How is your spiritual growth today? ஆரம்பத்துல நம்ம என்ன ஆத்துமாவை போட்டவங்களா இருக்கலாம். In the beginning we would have just put the இல்ல benediction. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்ங்கற வசனம் சொன்னவங்களா இருக்கலாம். We would have just recited Psalm 23. இல்ல வலது பக்கம் இடது பக்கம் சிலுவை அடிச்சிட்டு இருந்த ஆளுங்களா இருந்திருக்கலாம். Or you would have just put the cross on the right and left. ஆனா இன்னைக்கு அதே அடிச்சிட்டு இருக்கியா? But today is it the same? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think of it. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு. How far has prayer life improved ஒரு in your வியாதியஸ்தனுக்கு life? போய் நீ ஜெபம் பண்ணு. Ground for a sick and pray. உன் ஜெபம் கரெக்ட்டா இருந்தா அவன் ரட்சிக்கப்படுவான், சுகமாக்கப்படுவான். If your prayer is right, he shall be healed. உன்னுடைய பிரேயர் ஒரு மனிதனை ரட்சிக்கும். Your prayer shall save a man. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? ரட்சகன் ஒரு ஜெப வீரன். Savior is a prayer warrior. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது James 5:20. அடுத்த ரட்சிப்பின் வேலை என்ன? The next work of salvation. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். Let him know that he which converted the sinner from the error of his way shall save a soul from death and shall hide a multitude of sins. தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒருவனை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறான். He which converted the sinner from the error of his way shall save a soul from death. எத்தனை பாவியை நீங்க திருப்பி இருப்பீங்க? How many souls have you turned? உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப இருக்கலாம். You may have many friends. உங்களுடைய குடும்பத்தார் அதிகம் பேரா இருக்கலாம். Many people in your family. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தியா இருக்கும். Your friend circle may be high. இல்ல உங்க கூட தொழில் பார்ட்னர்ஸ் ரொம்ப பேர் இருப்பாங்க. Or you may have many in your occupation. அதுல யாரையாவது ஒரு ஆளை உன்னால இழுக்க முடிஞ்சதா? But are you able to draw at least one there? யோசிச்சு பாருங்க. Just think over it. நரகத்திலிருந்து ஒருத்தன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினானா. A man wrote a letter from hell to his friend. நீங்க அதை படிச்சிருப்பீங்க இல்ல பார்த்திருப்பீங்க. I think you would have read it or seen it. நரகத்திலிருந்து எழுதுறான். He writes it from hell தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு. to his friend. கிறிஸ்தவ நண்பனுக்கு எழுதுறான். To his Christian friend. அவன் எழுதுறான், ஏண்டா என் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சியே, என் கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டியே, என் கூட சேர்ந்து டூ வீலர் சர்றன்னு வந்தியே, ஆனா நீ இயேசுவை கும்பிட்டுற, அந்த இயேசு வாழ்க்கையை மாத்துகிறாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சொன்னையாடா அப்படின்னு கேக்குறான். You drank with me, you played with me, you went with me in my vehicle, but did you at least once say that Christ will save you from your sins? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think over it. அவன் செத்து போயிட்டான உடனே அப்படியே அப்செட் ஆகி போய் ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்திருக்கான். Soon this boy was upset and went to a church. எப்படி இருக்கும்? அவங்க அங்க இருந்து கேக்குறான். From there he is asking. நான் நரகனா நம்பாமல் தான்டா இருந்தேன், ஆனா இப்போ ரியலா நான் அதுக்குள்ள அக்கினிக்குள்ள போய்கிட்டு இருக்கேன்னு எழுதுறேன். I couldn't believe hell, but today I am in hell. நீங்க உங்க குடும்பத்துல யாரையாவது இழுத்துருக்கீங்களா? Have you drawn anyone in from your family? நீ இழுக்க வேண்டாம், உன் வாழ்க்கை இழுக்கட்டும். You need not draw them, but let your life do உன் it. பேச்சு இழுக்கட்டும். Let your speech do it. உன்னுடைய ஜெபம் இழுக்கட்டும். Let your prayer do it. உன்னுடைய முழங்கால் இழுக்கட்டும். Let your knees do it. உன்னுடைய சிரிப்பு இழுக்கட்டும். Let your smile do it. அப்படிப்பட்ட தெய்வீகமான புன்னகை நமக்கு இருக்கா? Do we have such divine smiles? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over it. நீங்களும் ஒரு ரட்சகர், சிபிஎம் விசுவாசி அல்ல. You and me are not CPM believers, but saviors or deliverers. சிபிஎம் பிலீவர்ன உடனே ஒரு கன்சிடரேஷன் பரலோகத்துல கிடைக்கும் அப்படி நம்பிராதீங்க. Don't think you will get a consideration in heaven because you are a TPM believer. இல்ல அங்க முன்னால போய் பெரிய பெரிய சீஃப் பாஸ்டர்லாம் நின்னு ஆமாமா இது நம்ம ஆள் தான் உள்ள விடுங்க அப்படினு சொல்லுவார்லாம் நினைக்காதீங்க. And don't think the chief pastors will say this is our people, let them in. அப்படி நாங்க ஏதாவது உனக்கு ஒரு உதவி செய்யணும்னா இந்த உலகத்துல உன்னை கண்டிச்சு உடைச்சு உருவாக்கி நிப்பாட்றமே அதுதான் எங்களால் இயன்ற உதவி. The only help that we can do for you is right when you are in this world we can rebuke you, correct you and set you right. அங்க போன பிறகு யாருக்குமே எந்த கன்சிடரேஷனும் கிடையாது. After reaching heaven none have any consideration. இன்னைக்கு நீ ஒரு ரட்சகன். Today you need to be a savior. அதனால தான் பிசாசு உன்கிட்ட பயங்கரமா போராடுறான். That is why the devil is striving you எப்படியாவது உன்னை பின்மாற்ற வைக்கணும். to make you backslide. எப்படியாவது பாவத்துல விழ வைக்கணும். To make you fall in sin. எப்படியாவது மாம்சத்துல சிக்க To வைக்கணும். make you a lusting. எப்படியாவது உன்னை பின்மாற்றத்துல இழுத்து கொண்டு To போயிடணும். make you draw in backsliding. Why? உன்னை வச்சா நீ अनेகரை இழுத்துருவ. And there you will not draw many நீ to ஒரு God. மேக்னெட்டா இருக்கணும். You should be a magnet.
நீ உன் மூலமா அநேகர தேவன் தன்னுடைய பக்கத்துல இழுக்க விரும்புகிறார். And God wants to draw many to his side through you. உன்னை ஒரு கருவியாக தெய்வம் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். God wants to take you in his hand as an எப்படி பிதா instrument. தன்னுடைய குமாரனை இரட்சகராக எழும்ப பண்ணினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் ஒரு இரட்சகனாக எழும்ப பண்ணுகிறார். As the Father raised up his Son as a savior, the Lord wants to make us saviors for him. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் Turning to Judges chapter 2, 16ஆம் வசனம். verse 16. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். Nevertheless, the Lord raised up judges which delivered them out of the hand of those that spoiled them. ஆத்துமாக்களை பிசாசு கொள்ளையடிக்கிறான். The devil is spoiling the souls. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். The thief cometh not but to steal and to kill and to destroy. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we see in John the Gospel chapter பிசாசுக்கு 10, ஒரு பெயர் இருக்கிறது. the devil has a name. 10:1. 10:1. அவன் கொள்ளைக்காரன். He is a spoiler. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். Verily, verily, I say unto you, he that entereth not by the door into the sheepfold, but climbeth up some other way, the same is a thief and a robber. யோவான் 10:8. John 10:8. All that ever came before me are thieves and robbers, but the sheep did not hear them. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கொள்ளைக்காரர்கள் என்கிற ஒரு கூட்டம் தேவனுடைய ஜனத்தை இழுத்துக்கொள்கிறது, இல்லாவிட்டால் அவர்களுடையதை எடுத்துக்கொள்கிறது. There is a group of robbers who draw the people of God or spoil the souls belonging to them. உன்னுடைய கிருபை எடுத்துருவான். And it will take your grace. உன்னுடைய அபிஷேகத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். Spoil your உன்னுடைய anointing பிரேயர் லைஃபை கொள்ளையடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். and spoil your prayer life. இரவு நேரத்துல விழித்திருந்து போராடுகிறாய், அந்த விழிப்பின் ஆவியவே எடுத்துருவான். Rob your spirit of watching in the night. சாந்தமாக மனத்தாழ்மையாக அமைதியாக பதில் சொல்லுகிறாயே, அந்த தெய்வீக சுபாவத்தை ஒன்றிருந்து கொள்ளையடிச்சு உன்னை ஷார்ட் டெம்பர் ஆக்கி விட்டுருவான். Rob your divine nature of meekness and make you short tempered. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we understand? ஒரு ரட்சகன் என்று சொன்னால் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். If a savior, then he is a prayer ஒரு warrior. ரட்சகன் என்று சொன்னால் பாவியை திருப்புகிறவனாக இருக்கணும். If a savior should convert the ஒரு sinners. ரட்சகன் என்று சொன்னால் கொள்ளைக்காரனிலிருந்து ஜனங்களை மீட்கணும். If a savior, then deliver the people from spoiler. நீமில் எத்தனை பேர் இன்றைக்கு மற்றவர்களுக்காக உதவி செய்கிறோம்? How many of you help others in this way? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Nehemiah chapter 9 and verse 27. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி அவர்கள் ரட்சித்தார்கள். They delivered them from the hand of the enemies, we read. இன்னைக்கு பயங்கரமான போராட்டத்துல ஜனங்கள் போறாங்க. Today people are going through terrible struggle. யாருக்காவது மற்றவங்களுக்காக நீங்க போய் ஜெபிக்கிறீங்களா? Do any one of you pray for others? நம்ம சபையில ஏதாவது ஒரு விசுவாசி சோமலன்னா போய் யாராவது உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோமா? If any believer of our church is sick, do you fast and pray for them? இல்ல ஜஸ்ட் போய் அவங்கள போய் விசாரிக்கிறோமா? Or just at least you visit and inquire? செத்தா கூட நீ போக மாட்டியா, திருப்பி எப்படி நீ நல்லா இருக்கும்போது போவ? Even if they die, they won't go, you won't go. நான் இப்ப சமீபத்துல 2-3 அடக்கத்தை பார்த்தேன். ஒரு 10 பேர் கூட நம்ம விசுவாசிகள் இல்ல. Recently I saw 2 or 3 funeral service, even 10 believers were not there. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீ செத்தா ஒருத்தனும் வர மாட்டான்டாப்பா. Very often I used to say, then when you die, no one will நீ come. போனாதானே அவன் வருவான். Only if you go for others, others will come. ஆனா மேரேஜ்ல நான் பாத்துர்க்கேன், அடேங்கப்பா குடும்ப சகிதமா தான் உள்ள வர்றான் எல்லாரும். But for the wedding, they come with their whole family. ஏன்? Why? சாவுக்கும் போ. Go for the death also. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். அங்கே எல்லா மனிதனுடைய நிலவரமும் என்ன செய்யப்படும்? சிந்திக்கப்படும். Word of God says, it is better to go to the house of mourning than to the house of feasting, for there shall all the end of men be declared. நான் டெத்ல அதிகமா விசாரிச்சு கேக்குறதுன்னா சாட்சி தான். Very often in the death, I much inquire about the அங்கதான் அவங்க testimony. லைஃப் அழகா வெளியே கொண்டு வரும். Because it is then their life is brought நம்ம out. பார்த்தது வேற ஆளா இருக்கும், அவங்க சொல்றது வேற ஆளா இருக்கும். We may see him as one person, but they are pictured as another. அவங்களை எப்படி ரட்சித்தாரு, அவங்களை எப்படி இழுத்தாருங்கறதெல்லாம் அன்னைக்கு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். And there about their salvation, about their conversion, it is really surprising. நான் போற இடத்துல எல்லாம் சாட்சியில அவங்க பையன் சொல்லணும், இல்ல புருஷன் சொல்லணும், இல்ல மனைவி சொல்லணும். அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டுலாம் இருக்கல, சொல்லணும் என் புருஷன் தெய்வீகமானவர்னு சொல்லணும்.
And I believe in the testimonies, the wife or the husband or the children should testify and not keep crying. எத்தனை பேரை நீங்க சத்துருக்களின் கையில இருந்து தப்புவிச்சிருப்பீங்க? How many of you have delivered others from the hand of the பிசாசின் enemy? பிடியில பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு. அதுக்காக நீங்க எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பீங்க? There are families in the clutches of the devil, and how many have prayed for them? ஏசாயா 19:20 பார்க்கும் பொழுது Isaiah 19 and verse 20. 19 அதிகாரம் 20 வசனம். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பெலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். And it shall be for a sign and for a witness unto the Lord of hosts in the land of Egypt. For they shall cry unto the Lord because of the oppressors, and he shall send them a savior and a great one, and he shall deliver them. ஒரு இரட்சகனை ஒரு பெலவானை அனுப்பி அவர்களை விடுவிப்பார். He shall send them a savior and a great one and save them. ஒரு அடக்காரன்ல நான் போனபோது I went for a funeral service. அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. அவங்க புருஷன் இறந்துட்டாரு, நான் தான் அடக்கம் பண்றேன். அந்த அம்மாவுக்கு மைக் கொடுத்தாச்சு. The husband was dead and the mother was given the mic to testify. அவங்க அந்த ரட்சிப்பை பத்தி பேசினாங்க. She spoke about his salvation. எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல ஒரு சிபிஎம் விசுவாசி இருந்தாங்க. There were TPM believers opposite my house. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ஊழியக்காரங்க விசிட்டிங் வருவாங்க. Very often servants of God come for a visiting. அதுபோல ஒரு நாள் எங்க வீட்டுக்கு அந்த ஒரு நாள் காலையில அந்த ஊழியக்காரர் வந்து எங்க வீட்டு கதவை தட்டிட்டாரு. One day morning the servant of God came and knocked our door. இவங்க எந்திரிச்சு போனாங்களா? And she went. உங்க விசுவாசி வீடு அதுன்னு சொன்னாங்க. And your believers are there, I said. அவர் சொன்னாரா, நான் அவங்கள பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். But the servant of God said, not them, I want to see you. என்னன்னு கேட்டாங்க. What? உங்க வீட்டுக்காரர் சீரியஸா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு தான் வந்தேன். The Lord said, your husband is serious, therefore I came here. அப்படியே அந்த குடும்பம் உண்மையாவே இவங்க வீட்டுக்காரர் இங்க சீரியஸா இருக்காரு. வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குறாரு, இவங்க நைட் எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. Yes, that was a fact, and the family was crying because of his serious illness. ஜனங்களை சத்துருவின் கையில இருந்து ஒடுக்குகிறவனுடைய கையில இருந்து நீங்கள் ரட்சிக்க வேண்டும். You have to save the people from the hand of the oppressors. இன்னைக்கு மனித சமுதாயம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு தெரியுமா? Today the mankind is in severe terrible difficulty. சிறைச்சாலை ஊழியங்கள் இருந்தது. There were prison ministries. ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி இருந்தது. There were hospital ministries. ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் இருந்தது. There were school ministries. வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ் இருந்துச்சு. Village ministries. இப்போ எந்த மினிஸ்ட்ரி எல்லாம் எங்கிட்டு போச்சுனே தெரியல. But where disappeared all these ministries? சிறைச்சாலை ஊழியங்கள் எல்லாம் अनेகரை சந்திக்கப்பட்டு இப்போ கவர்மெண்ட்ல அதுக்கு அதிகமா பெர்மிஷன் தரது இல்ல. And nowadays the government doesn't permit much for the jail ministries. நானே சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல சாட்சி சொல்லிருக்கேன். I myself have testified in the central prison. நானே சாட்சி சொல்லிருக்கேன். I myself have done it. நம்ம சபை சார்புல ஒரு நாள் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. One day we will have a meeting on the base of a church. எனக்கு முன்னால ஆயுள் கைதி ஒருத்தர் சாட்சி சொல்றான். There was a life sentence person who testified before me. அவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்தவன். He killed, murdered a person. வாரம் போய் நம்ம ஆளுங்க சுவிசேஷம் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். Our people told the gospel and he was saved. அவன் ஆயுள் கைதியாக தண்டனை கைதியாக இருக்கான். Life sentence person he was, but he got saved. 14 வருஷம் உள்ள இருக்கான். 14 years in the jail. ஆனா உள்ள ரட்சிக்கப்பட்டான். But then saved there. அபிஷேகம் பெற்றான். Got anointing. அவன் அந்த சிறையில இருக்கிற கைதிகள் மத்தியில சாட்சியா இருக்கான். He was a testimony among the prisoners there. எனக்கு முன்னால அவன் சாட்சி டைம். And he had the time of testimony. அந்த ஆயுள் கைதிகளுக்குனா நம்பர் கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் இருக்கும். அவன் திடீர்னு ஏறனவனே எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனே எழுப்புறாங்கன்னு. அவன் அருமையான சாட்சி. நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தான் வந்தேன். ஒத்துக்கிட்டேன். எனக்கு 14 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ நீங்க எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்னை இயேசு ரட்சிச்சிருக்கிறார். என்னை மாத்தி இருக்கிறார். சொல்றான். அவங்க எல்லாரும் ஆமா உண்மைதான். இவங்க சபை ஜெயிலிலே சாட்சியா இருக்கிறார். You know the life sentence prisoners have their own uniform. When he was up to the pulpit I marveled. But then he told a beautiful testimony as to how Jesus saved him. And after that he accepted his sins. நீங்க எத்தனை பேர் ரட்சிச்சிருப்பீங்க? Yes, how many have you saved? ஒடுக்கப்பட்ட எத்தனை பேரை நீங்க சத்தியத்துல கொண்டு வந்திருப்பீங்க? How many oppressed ones have you brought to the சத்துருவின் பிடியில truth? இருந்த எத்தனை பேரை நீங்க சபைக்குள்ள கொண்டு வந்திருப்பீங்க? Those who were in the hand of the enemies, how many did you bring them? கொள்ளைக்காரனுடைய கையில இருந்து எத்தனை ஆத்துமாக்களை நீங்க விடுவிச்சு கொண்டு வந்திருப்பீங்க? How many souls did you save from the hand of robbers? பலவானை முந்தி கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, first bind that straw. எத்தனை பாவியை நீங்க திருப்பி இருப்பீங்க? How many sinners have you taught? எத்தனை பேரை ஜெபிச்சு சுகமாக்கி இயேசுவை அறிய வைத்திருப்பீங்க? How many have you healed by your prayer and made them know Jesus? ஒரு சகோதரனை சந்திச்சேன். I visited a brother. அவங்க பையன் போன வருஷம் இங்க இருந்து ஊழியத்துக்கு போனான். And his son went for the ministry from here last year.
மதுரை லோக்கல்ல இருந்து போனான். from Madurai local. அவர் ஒரு ஊழியம் செய்றாரு. He was doing a ministry. அவங்க சொந்தக்காரங்க சொத்துக்காக ஒரு அடிதடி ஆயிடுச்சு. His relatives fought for the property. அதனால தப்பி போயிட்டாங்க. பட் அந்த அம்மா கோமா ஸ்டேஜ்ல போய் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது. They escaped, but the mother, she came out from a coma stage. 4 வருஷம் சென்னையில ஜிஹெச்ல இருந்தாங்க. 4 years in GH in Chennai. அவங்களால எழும்பி உட்கார முடியாது. She rose up and sat. இந்த பையன் தான் எல்லாம், இவர்தான் இப்ப பாஸ்டரா இருக்காரு, அவர்தான் பார்க்கணும். It is this son who was looking after her. 4 வருஷம் அப்படியே படுத்த படுக்கையாவே கிடந்த ஒரு தாய். 4 years entirely bedridden. அன்னைக்கு காலையில 2 சிஸ்டர்ஸ் யாரோ எந்த சபையோ 2 பேர் வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு பிரேயர் பண்ணிட்டு போயிருக்காங்க. That morning 2 sisters from some other church, they came and prayed and told them gospel. அவங்க வந்தவங்க யாருன்னு அவருக்கு தெரியல. She did not know who they were. அதுக்கு பிறகு இவர் சாப்பாடோ ஏதோ வாங்க வெளியே போயிட்டாரு. After that, this son went out in order to get the food. அவங்க இயேசுவை சொன்னாங்க, ஒரு பிரேயர் பண்ணாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, போயிட்டாங்க. They declared Jesus, offered a prayer, gave them the tract and went away. இந்த அம்மா படுத்தே கிடந்துச்சு. This mother was lying down. இவர் போய் வெளியே ஏதோ சாப்பாடு ஆகாரம் வாங்க போயிட்டு வரும்போது And this boy, after he returned getting the meals, கட்டில அம்மாவை காணோம். and he did not see his mother. பயந்துட்டாங்க. He was 4 afraid. வருஷமா படுக்கையில தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தா படுக்கையில யாரை காணோம்? அம்மாவை காணோம். Bedridden for 4 years, now suddenly she has disappeared. யாரும் இவங்களை கவனிக்கவும் இல்ல. And nobody looked after her பக்கத்து also. பெட்ல எல்லாம் போய் கேட்டா எங்க அம்மான்னு. அவங்களும் ஆமா தம்பி படுத்தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு தெரியல. இவனுக்கு பயம் என்னதோ நடந்து போச்சு. அவன் கடைசியில பார்த்தா அவங்க அந்த வராண்டால கம்பியை பிடிச்சு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. He went all around searching for her, but finally he found her going through the veranda. இவன் ஓடி போய் கட்டி பிடிச்சாரு. He went and hugged her. இல்லப்பா இயேசு என்னைய சுகமாக்கிட்டார். And she said, Jesus, heal me. எப்படி இருக்கும்? How would it be? 4 வருஷமா அப்படியே அடிபட்டு நொறுங்கி போய் கிடந்த அந்த சரீரத்துல அந்த ஒரு ஜெபமும் அந்த ஒரு சுவிசேஷமும் அவங்களை எழுப்பிடுச்சு. Body which was bedridden for 4 years, but that prayer and the gospel quickened her. நமக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னா சோத்திரம். ஏன்னா அங்க மட்டன் வச்சிட்டு வந்திருக்கிறோம், போய் சாப்பிடலன்னா எவனா தூக்கிட்டு போயிடுவான், என்ன பண்றது? For us, once it is 12, we keep praising God because we want to go out. ஒரு வாரமா துவைக்காம இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு தான் நாங்கள் துவைக்க வேண்டும். And we want to wash all our clothes which are for 1 week. இன்னைக்கு தான் வர வேண்டிய சொந்தக்காரங்க எல்லாம் வர சொல்லி இருக்கிறேன். And we have invited our relatives. டெய்லி காலையில தூங்காம அலைஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்க முடியாத பிரதிஷ்டையே பண்ணி இருக்கிறேன். It is just this one day for my rest after this week. இப்படிலாம் நம்ம வச்சுக்கிட்டு போய் 6 மணி வரைக்கும் தூங்கி ஊழியத்தை மொத்தமா ஒழிச்சிட்டோம். Having so many things like this, we sleep till 6 and have lost our ministry. யாரை தேடி போன? Whom did you go and உன்னை seek? தேடி ஒரு ஆள் வந்ததனால தான் நீ ரட்சிக்கப்பட்ட. It is because one person came in search of you, you were saved. அவர் பரலோகத்திலிருந்து வந்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இருந்த ஏற்கனவே ரட்சகர்கள் இந்த சுவிசேஷத்தை சொன்னதனால தான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. Not only that he came down from heaven, it is because there were saviors upon this earth that we got saved. நீ ஜிப்பா போட்டு இந்த ஊழியத்துக்கு வந்து இதுக்குள்ள கழுத்தை நுகத்துக்குள்ள நீ சிக்கணும்னு கூட நான் சொல்லல. வெளியே இருந்தாவது ஒரு ரட்சிப்பின் வேலையை செய்து பாரு. Not that you should come under the yoke of ministry, but being outside you can do this job. ஒரு ஆத்துமா One soul. பரலோகத்துல போகும்போது உன் லைனுக்கு பின்னால அப்படி திரும்பி பார்த்தா ஒரு ஆளாவது நிக்கிறானான்னு பாரு. When you go to heaven, at least you turn back to see one soul behind you. பாஸ்டர் டான் அவர்கள் சொல்லும் பொழுது, Pastor John used to say. டான் Pastor Don used to say. பரலோகத்துல நீ நிக்கும் பொழுது உனக்கு பின்னால ஒரு பெரிய லைன் நிக்கணும். When you go to heaven, there should be a big queue behind you. அது எப்படி நடக்கும்? How will this possible? உன் ஜெபம் It's your prayer. ஒவ்வொரு நாட்டுக்கு நீ ஜெபிக்கணும். Pray for every country. எனக்கு தெரியும் மேப்பை தொட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகளை தெரியும். I know servants of God and believers who touch the map and pray. ஒவ்வொரு மேப்ல உள்ள ஒவ்வொரு ஊரையும் சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. There are people who name the places in the map and pray. ஊர் பேரை எழுதி வச்சிட்டு ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. There are the ones who write the name of the countries and pray. தெரிஞ்சவங்க பேரெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. Write the name of familiar ones and pray. ஏன் உன் ஆபீஸ்க்காக நீ ஜெபிக்க கூடாது? Why can't you pray for your office? ஏன் உன் கம்பெனில வேலை செய்றவங்களுக்கு உனக்கு கீழயோ மேலயோ வேலை செய்றவங்க இல்ல உன்னுடைய கூட இருந்த கொலீக்ஸ்க்காக ஏன் ஜெபிக்க கூடாது? Why can't you pray for your colleagues and those who work with you?
நீங்க உங்கள் எத்தனை பேர் ரட்சகர்கள்னு நீங்க How many of you- எத்தனை பேருக்கு ரட்சகனுடைய அபிஷேகம் இருக்கு? How many of you have the anointing of saviors? நீ வெறுங்கையா பரலோகத்துல போன நின்னா ஒண்ணுமே இருக்காது. Empty handed, if you go to heaven, nothing will be there. ஒரு மகிமை இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. You will only have to sit and spectate in a place without glory. சூரியனுடைய மகிமை வேறு. The glory of the sun is different. சந்திரனுடைய மகிமை வேறு. Glory of the moon is different. நட்சத்திரங்களுக்கும் மகிமைக்கு மகிமை என்ன உண்டு? வித்தியாசம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. And even the stars differ in the glory. நாம் போறதே தெரிக்கணதானா இருக்கு. இன்னும் நானும் வேற 4-5 வரை இழுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கறீங்களா? I myself going is difficult. How can I draw 4 or 5? அந்த நாகமானுடைய வீட்ல ஒரு சின்ன பிள்ளை, இஸ்ரவேலின் சின்ன பிள்ளை வேலைக்காரியா இருந்தா. There was a little damsel in the house of Naaman who was a servant. ஒரு சின்ன பிள்ளை தான். Little girl. அந்த பிள்ளைக்கு ஒரு சுவிசேஷத்தின் ஆவி இருந்துச்சு. But she had the spirit of gospel. அவன் தான் இவளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். And it is he who was engaging ஆனாலும் her. அந்த இடத்துல அவ ஒரு சுவிசேஷம் சொன்னா. But there she declared the gospel. தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். There's a prophet there in அங்க போ Israel. சொல்லுங்க. You go there. என் எஜமான் சுகமாக்கப்பட்டு விடுவார். And my master shall be healed. அந்த விதையை விதைச்சது யாரு? Who sowed the seed? இன்னைக்கு நாகமான் சுகமாக்கப்பட்டான்னு நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பேசிட்டு அலையறமே, இதனுடைய விதை யாரு? Today we speak of the healing of Naaman, but who sowed the seed? அந்த இஸ்ரவேலில் இருந்த பிடிபட்டு போன ஒரு அடிமை பெண், ஒரு சின்ன பிள்ளை. The little damsel who was captivated from Israel. ஒரு நீங்க சரித்திர கதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. You would have gone through histories. ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் ஒரு குற்றவாளியாய் மாறி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. Father of a child became accused and he was sentenced to death. அதுல இருந்து அவன் விடுதலையாக்கப்படணும்னா ஜனாதிபதி வேணா என்ன செய்யலாம்? கருணை மனுல கையெழுத்து போட்டா மரண தண்டனையில இருந்து தப்பலாம். And maybe if there is the signature of the president, he can escape death. யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. But there was none to recommend for him. பட் இந்த செய்தி யாரோ இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. அவனுடைய அந்த திருடனுடைய பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. But somebody gave this message to that father's child. இது காலையிலேயே அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட இதுக்கு போயிருச்சு. வாசல்ல போய் நின்னுடுச்சு. She went to the White House of the American president. நான் பிரசிடென்ட் அங்கிளை பார்க்கணும். I want to see President uncle. ஒழுங்கா வீடு போய் சேருன்னு சொன்னாங்க. ஒழுங்கா வீடு போய் சேருன்னு சொன்னாங்க. And they said you go to your house. ஆனா இது அழுதுட்டே நின்னுச்சு. But she kept on crying. விஷயத்தை சொல்லல. Did not say the matter. கடைசில மெசேஜ் உள்ள போச்சு. Finally the message went in. சரி அந்த பிள்ளை தானே, பாதுகாப்புக்கு ஒண்ணும் பிரச்சனை வராது, கொண்டு வான்னு சொல்லு. It's a little child, no protection needed, therefore bring her in. இது சொல்லுச்சு. She said, அங்கிள் உங்களுக்கு பிள்ளை இதே மாதிரி என்னை மாதிரி பாப்பா ஏதாவது இருக்கா? Uncle, do you have children like me? இருக்கு. Yes. அந்த பிள்ளை கேட்டா எல்லாம் செஞ்சிருவீங்களா? And whatever they say, will you do? அந்த பிள்ளை செத்து போயிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? And if that child dies, how will you feel? இல்ல நீங்க செத்துட்டா அந்த பிள்ளையோட நிலவரம் எப்படி இருக்கும்? Or if you die, how will your children live? இப்படி எல்லாம் கேட்டவனே அவன் குழம்பிக்கிட்டே இருந்தான். என்னடா இந்த பிள்ளை தலைய சுத்துறாளே. And he was just waving கடைசில over. சொல்லுச்சு, இன்னைக்கு இத்தனாம் தேதி நீங்க தூக்கு தண்டனை போட்டிருக்கீங்களே, மரண தண்டனை, அது எங்க டாடி தான். எனக்கு எங்க டாடி வேணும். தயவு செய்து நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எங்க அப்பாவை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுச்சு. Finally she said, you see a death sentence on this day. This is for my father. Kindly forgive him. I need my daddy. அவன் அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டான். He wept. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். Signed the paper. ஒரு 2 நிமிஷம் பிரேயர் ஒருத்தனை மரண தண்டனையில இருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. Just 2 minutes of request or petition saved a soul from death. நீ ஒரு முழங்கால் போட்டு பாரு. You try being on knees. கொஞ்ச நேரம் கண்ணீர் வடிச்சு பாரு. Try shedding tears. கொஞ்ச நேரம் கை உயர்த்தி பாரு. Try lifting your hands. உன் இருதயத்தை கொஞ்சம் உடைச்சு பாரு. Try breaking your heart. தேவன் உன்னை இரட்சகனாய் மாற்றி இருக்கிறாரா இல்லையாங்கறதை நீ கண்டுபிடிச்சிடலாம். Then find whether God is making you a savior. இரட்சகன் சும்மா இருக்க மாட்டான். Savior cannot be silent. இரட்சகனுக்கு மத்தவங்க பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஓடி போய் தலையை கொடுக்க மாட்டான். முழங்கால்ல நிப்பான். Savior cannot be silent looking at the problem of others, but he will pray soon. அதுதான் இரட்சகனுடைய ஊழியம். That is the work of a man. இந்த ஜனம் படுகிற பாடு, இந்த வேதனைகளை கண்டு தேவகுமாரனாக பிதாவுக்கு சமமாய் இருப்பதை எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு தன்னை இந்த பூமியிலே தாழ்த்தி வந்தார். Looking at the wretched stage of mankind, Jesus thought it not robbery to be equal with God, but came down in the likeness of man. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat, நீ இந்த சபைக்கு ஒரு வழிபோக்கன் அல்ல. you are not a wayfaring man for this church. நீ இந்த கிறிஸ்தவத்துக்கு நீ ஒரு பரதேசி அல்ல. You are not a stranger for this நீ ஒரு Christianity, இரட்சகன். but you are a savior. எரேமியா 14 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது Jeremiah 14:8. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அல்லது இரட்சகரே
நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனைப் போலவும் இருப்பானேன். O the hope of Israel, the Savior thereof in time of trouble, why shouldest thou be as a stranger in the land and as a wayfaring man that turneth aside to tarry for a night? இஸ்ரவேலின் இரட்சகரே, நீ எப்படி வழிபோக்கனை போல இருக்கலாம்? Oh, the hope of Israel, how will thou be the wayfaring man? ராத்தங்க இறங்குகிற ஒரு பரதேசியை போல நீர் எப்படி ஒரு பார்ட் டைம் விசிட் பண்ணலாம்? How will thou have a part-time visit like a stranger in the land? ஒரு இரட்சகன் வழிபோக்கனை போல இருக்க கூடாது. A savior should not be a stranger. நீ இந்த சபைக்கு ஒரு சந்தாதாரராக, ஆடியன்ஸாக, வெல்விஷராக இருக்க கூடாது. You are not a subscriber nor a well-wisher of this பைபிளை church. தூக்கிட்டா நீ ஒரு இரட்சகன். You lift up the Bible, become a savior. அபிஷேகம் பெற்று விட்டால் நீ ஒரு இரட்சகன். Receive the anointing, become a savior. இந்த சத்தியத்தின் ஆழத்தை அறிந்தால் நீ ஒரு இரட்சகன். Know the depth of the truth, become a savior. நீ தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். Do something for Jesus. தேவன் உன் மூலமா எதையாவது செய்ய வேண்டும். And God should do something through you. ஒருவேளை நீ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம். You may say, தகுதி இல்லைன்னு I am சொல்லலாம். not worthy for that. பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லலாம். I don't have holiness. எனக்குள்ள இன்னும் எவ்வளவோ பாவங்கள் இருக்குன்னு I சொல்லலாம். have so many sins in me. அதெல்லாம் நீ பத்தி கவலைப்படாத. Don't worry about அந்த that. இஸ்ரவேலிலே அந்த பெண் அடிமையாகத்தான் சீரியாவுல கிடந்தாள். That damsel was a slave in Syria. அந்த அடிமைத்தனத்துல இருந்தா அடிமைன்னு சொல்லல. அவளால் முடிந்த ஒரு ஊழியத்தை செய்தாள். She did not keep on saying I am a slave, but she did the ministry she could. சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. Understand the truth. உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கலாம். You may have a weakness, அதை தேவன் சரி செய்வார். but God will put it right. உனக்குள்ள சில தோல்விகள் இருக்கலாம். You may have failures, அதை தேவனால் மாற்ற முடியும். but God can change it. ஆனாலும் But உன் மூலமாய் தேவன் செய்யணும்ங்கறத நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். what God ought to do through you should be அதை done. நீ விட்டுற கூடாது. Never fail in it. ஏனென்றால் உன் மேல் இருக்கிற அபிஷேகம் இரட்சகனுடைய அபிஷேகம். Because the anointing in you is the anointing of a savior. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இரட்சகர்கள். All those anointed are saviors. இங்க என்ன நடந்தது? What happened? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் 8 வருஷம் ஒரு அடிமைத்தனத்தில் அவர்கள் சிக்கி இருந்தார்கள். Turning to Judges 3, they were in the slavery for 8 years. இந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி அவங்க ஜெபிக்கிறாங்க. These people cried unto the Lord. இப்ப ஒத்னியேல் அப்படினு ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புறார். The Lord raised up a man called Othniel. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? தேவனுடைய படைன்னு அர்த்தம். The host of God. நீ ஒரு தேவனுடைய சேனை. You are the army of God. ஏதோ ஒரு சும்மா சாதாரணமா வந்துட்டு சோத்ரன்னு எங்கிட்டாவது ஒரு சந்து பொந்துல உட்கார்ந்துட்டு எந்திச்சு ஓடிர கூடாது. You don't sit, just praise God and go away. நீயோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கை அனுபவி. But thou therefore endure hardness as a good soldier for Christ. நீ ஆண்டவருடைய சேனையைச் சேர்ந்தவன். You belong to the army of God. சூலமித்தியிலே என்னத்தை காண்கிறீர்கள்? What do you see in the Shulamite? இரண்டு சேனைகளை நாங்கள் காண்கிறோம். As it a company of two armies. உன்னத பாட்டுல மணவாட்டியை குறித்து ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது. A word said about the bride in Song of Songs. மணவாட்டியிலே என்னத்தை காண்கிறீர்கள்? What do you see in the bride? உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது Song of Solomon 6, the last portion of verse 13. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். மணவாட்டி சபையிலே நீங்கள் எதை காண்கிறீர்கள்? இரண்டு கூட்டத்தை காண்கிறோம். What do you see in the bridal church? Two armies. ஒன்று ஊழியர்கள் என்ற சேனை. One, the army of servants of God. இரண்டாவது விசுவாசிகள் என்கிற சேனை. Two, the army of believers. இந்த ரெண்டு சேனையும் சேர்ந்துதான் மணவாட்டி. These two armies together become the bride. அதுதான் சூலமித்தி. That's Shulamite. சூலமித்தியில் என்னத்தை பார்க்கிறீர்கள்? What அங்க ரெண்டு சேனையை பார்க்கிறோம். What will you see in the Shulamite? Two armies. இவன் என்ன செஞ்சான்? இந்த ஒத்னியேல், What did Othniel do? நீ கர்த்தருடைய இரட்சகனாக இருந்தால், If you are a savior of அந்த God, அபிஷேகம் இருக்கும் பொழுது, when you have the anointing, ஆவி அவன் மேல வந்த உடனே, when the Spirit came upon him, அவன் நேர போய் அந்த மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாமியை கொன்று விட்டான். he straight went to the king of Mesopotamia who was Cushan-Rishathaim and killed him. இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தின சக்தி எது? That was the power that encaptivated the people. Mesopotamia. மெசொப்பொத்தாமியானா என்ன? Mesopotamia means, what does it mean? அது ஆபிரகாம் ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த இடத்தினுடைய ஒரு பெயர். The place where Abraham was before he was saved. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Acts 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது, மெசொப்பொத்தாமியா நாடு அது ஜென்ம தேசம். The native land, Mesopotamia. இந்த ஆவி, இந்த ஜென்ம சுபாவம் தான், இந்த பழைய மனுஷன் தான் இன்னைக்கு அநேகரை 8 வருஷமா 10 வருஷமா பிடிச்சு வச்சிருக்கான்.
It is this natural man. It is this old man which has captivated people for long years. ஞானஸ்நானத்திலேயே ஜென்ம சுபாவம் செத்துருக்கணும். Right at baptism, our natural man should have died. அபிஷேகம் பெற்ற உடனே இந்த ஜென்ம சுபாவம் சாவறது மாத்திரமல்ல, எரிச்சு சாம்பலாக்கிடணும். During the anointing, not only our sins of nature is died, but it should be burnt. ஆனா என்ன நடந்தது? But what happened? இந்த ஆவி மறுபடி வந்து தேவஜனத்தோடு போராடினது. This spirit is striving with the people of God again. நம்ம விட்டு வந்த அந்த வல்லமை மறுபடி நம்மோடு போராடிட்டே இருக்கும். That power which we have left is striving again. அத ஜென்ம சுபாவம் திடீர்னு உள்ள வந்துருது பாத்தீங்களா? See the sins of nature, the natural sins அந்த are பழைய crying. அனுபவங்கள் சில நேரத்துல நமக்குள்ள தலையெடுக்கும். The old experiences are lifting up the head. என்னதான் நீங்க ஜெபிச்சாலும், Whatever you pray, என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும், however powerful you are, சமயம் வந்து வரும்போது ஜென்ம சுபாவத்தை தூக்கிடுவாங்க. when time comes you can see your nature. இந்த வல்லமை தான் 8 வருஷமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிருந்துச்சு. This was controlling them for 8 years. இதனுடைய ராஜா பேர் என்ன? The king's name? கூஷான் ரிஷதாயின். Cushan Rishathaim. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? ரெட்டிப்பான துன்மார்க்கன் அர்த்தம். Double-fold tribulation. எப்படி இருக்கும்? Now how would it be? துன்மார்க்கன் அல்ல, ரெட்டிப்பான துன்மார்க்கன். Double-fold wicked. அப்படின்னு என்ன அர்த்தம்? How does it mean? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த பாவத்தை நீ விட்டுட்டு வந்திருக்கிற, மறுபடி தொட்டினா உன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ரெட்டிப்பான பாவியாக நீ மாறி விடுவாய். When you were saved, you came out from your sins, but once you go to that sin again, you will be wicked double-fold. இந்த ஸ்பிரிட் உனக்குள்ள இருந்துச்சுனா, If this spirit is in you, உன் மைண்ட் எல்லாம் பணத்துல தான் ஓடும். your mind will be upon the money. ஆமா, பணம் எல்லாத்துக்கும் தேவைதானே அப்படி நீங்க நினைக்கிறீங்க. You may think money profiteth all. அப்படிதானே? Is it not? தமிழ்ல சொல்லிருக்கு, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். Money profiteth all. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பணம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். Money answereth all things. அப்படிதானே இருக்கு இங்கிலீஷ்ல. பணம் வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? ரோட்ல வர எல்லாருக்கும் பதில் சொல்லும். Money will answer all the people who go by us. இந்த மெசொப்பொத்தேமியா ஆவிங்கிறது பணத்தினுடைய ஆவி, கூலி தான் மெயின். This spirit of Mesopotamia is a spirit of money. அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். There's a verse for that. உபாகமம் 23:4 பாத்தீங்கன்னா, அந்த பிலேயாம் மெசொப்பொத்தேமியா ஊரை சேர்ந்தவன். Deuteronomy 23:4, ye see that Balaam belonged to the land of Mesopotamia. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை இந்த பிலேயாம் எந்த ஊர்க்காரன்? மெசொப்பொத்தேமியாக்காரன். சபிக்கும்படியாக வந்தவன். Balaam's native land was Mesopotamia and he came to curse. இந்த சபிக்கிற ஆவி, இந்த பணத்துக்கு பின்னால போற ஆவி, ரெட்டிப்பான துன்மார்க்கம், இவைகள் எல்லாமே மெசொப்பொத்தேமியாவினுடைய சக்திகள். The power of Mesopotamia is going after curse, going after money. இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? How to overcome it? நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியாது. We cannot spectate it. உன் குடும்பத்துல 2 பேர் வியாதியா இருக்காங்க, நீ பார்த்துட்டே இருக்கற. There are முழங்கால போடு, ஜெபம் பண்ணு, உபவாசம் எடு, கண்ணீர் வடி, பிரதிஷ்டை பண்ணு, தீர்மானங்களை புதுப்பி, வாழ்க்கையை சரிப்படுத்து, சுகமாகும். If there are one sick in your family, soon put down your knees, pray for them, shed tears, make consecrations, they will be healed. இலவசமான ஒரு வழி இருக்கு, உன்னை நீ சரிப்படுத்தினா ஜெயிச்சிரலாம். One free answer for all things is, you can, if you surrender yourself, you can இந்த prevail. ஒத்னியேல் சாதாரண ஆள் கிடையாது. This Othniel was no ordinary அவன் person. ஏற்கனவே ஜெயித்தவன். He was prevailed already, he had prevailed. யோசுவாவின் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, In the book of Joshua we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it said about him? அவன் ஏற்கனவே ஜெயித்தவன். He had prevailed already. 15ஆம் அதிகாரம் 15, 15, 16, 17 பார்க்கும் பொழுது, verses 15, 16 and 17. அவன் கீரியத் செப்பாரை அவன் ஜெயித்தவன். He prevailed over Kirjath Sepher. அதுக்குடைய பழைய பெயர் தெபீர். And the old name was Debir. தெபீர்னு சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலம்னு அர்த்தம். Debir means most holy place. ஏற்கனவே அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன். He had already the experience of the sanctuary, most holy பிறகுதான் place. அவனுக்கு கல்யாணமே ஆச்சு. And only after that he was married. இப்ப அவனை தான் கர்த்தர் எழுப்புறாரு. Now the Lord is raising up நீ him. ஒரு இரட்சகனானால் நீ ஒரு பரிசுத்தனாய் இருக்க வேண்டும். If you are a savior, you should be holy. அது ரொம்ப முக்கியம். That is the very important thing. நீ ஒரு இரட்சகனானால், If you are a savior, நீ ஒரு பரிசுத்தவனாய் இருக்கணும். then you should have been a saint. அந்த விஷயத்துல நீங்க விட்டுற கூடாது. You should not leave that matter. எல்லாரையும் சபைக்குள்ள கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்து நான் தான் கொண்டு வந்துட்டு நீ எங்கயாவது பாவத்துல போய் கவுந்துட்டீன்னா பிரயோஜனம் இல்ல. Not just saying that I have brought many people, finally you fall into sin, there is no use. ரொம்ப கவனமா இருக்கணும். Be very careful. ஒரு ஆள் போய்
நானு ஆரம்பத்துல ஒரு சின்ன சபையில இன்சார்ஜா இருந்தேன். In the beginning, I was in charge of a little assembly. 25 பேர் வருவாங்க. அது வந்துட்டாலே அன்னைக்கு சபை களை கட்டிடுச்சுன்னு அர்த்தம். If 25 people attend, that is a big history. நான் அவங்களுக்கு சும்மா காரசாரமா பிரசங்கம் பண்ணுவேன். And I gave a hot message for them. இதை விட ஸ்பீடா பேசுவேன், தமிழ் தனியா பேசுவேன். And I spoke very fast alone in Tamil. இப்படி கப்பல்லாம் சின்ன பாஸ்டர் ஆன பிறகு தான் வந்திருக்கு. And after this, only when I become an assistant pastor, I have things like கிட்டையே this. கப்பு வராது. And or else I will not have this cup also. 1.5 மணி நேரம் 1.5 hours. அப்படியே தீப்பிடிச்ச மாதிரி போயிட்டே இருப்போம். Continuous fire message. அதே ஸ்பீட்ல ஜனங்கள் ஆவியில் நிறைஞ்சு கத்திடுவாங்க, குதிச்சிடுவாங்க. And people also will shout being filled. அந்த ஸ்பீட்ல தான் போவோம். I go in that speed. அப்ப நான் அங்க ஒரு ஆளை பத்தி விசாரிச்சேன். At that time I inquired of a person. அவர்தான் அந்த சபையில விசுவாசியா இருந்து இப்ப பின்மாறிட்டார். He was a believer of a church and now backslidden. தீர்க்கதரிசனம் பயங்கரமா பேசுவான், ஷார்ப்பா பேசுவான். He used to prophesy sharply. ஆனா இப்ப சபையில இல்லன்னாங்க. But now no more in the church. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். What happened? இந்த ஆத்துமாவை ரட்சிக்கிறேன், அவங்கள ரட்சிக்கிறேன், இவங்கள ரட்சிக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றேன், இவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போன இடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரையும் மனைவியா மாத்திட்டான்னு சொன்னான். He said, I am going to save this people, that family, and had a wife in every family. இப்ப 3 மனைவி. And now 3 wives. பேரு எலிசா. His name is Elisa. என்னடா இது பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியே கல்யாணம் கட்டாம தான் இருந்தா, இவன் 1க்கு 3 கட்டிட்டா, திருப்பி எப்படி கர்த்தர் சபையில விடு தூக்கி விட்டார் ரோட்டுக்கு போன்னு. Old Testament prophet itself was unmarried. நீ ரட்சகன். But you are a savior. ரட்சகன் சொன்னா போய் ஆத்துமாக்களை சந்திக்கிறது மாத்திரமல்ல, நீ ஒரு பரிசுத்தவனா இருக்கணும். Not just visiting the souls, but you should be a saint, a holy man. நீ ஒரு வீட்டுக்கு போனீனா உன்னை பரிசுத்தவான்னு சொல்லணும். ஐயா இந்த பிரதர் வர வேண்டாம், இந்த சிஸ்டரே வரக்கூடாது, லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கு, குடும்பத்தை கவுத்திடுவா போல இருக்கு, வரவே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. If you go to a house, they should say, this is a holy man that passeth by us. They should not say, you should not get into my house. ஒருத்தன் லெட்டர் போட்டான் இங்க. One man put the letter. ஏரியா பிரேயர் இவரை எடுக்க விடாதீங்க. And don't ask this man to take the area prayer. சபையின் பரிசுத்தத்துக்காக எழுதுகிறேன். And for the sake of holiness you do it. அது மொட்டை லெட்டர், அதனால விட்டுட்டேன் நான். That was an anonymous letter, I left it. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over it. நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சொல்லி சூனேமியால் சொன்னாள். The Shunammite said, this is the holy man of God that passeth by us continually. நீ ஒரு ரட்சகன். You are a savior. நீ ஒரு ரட்சகனா இருந்தா பரிசுத்தவனா இருக்கணும். If you are a savior, then you would be a holy man அதே of God. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Judges 3:15 we see. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? அங்கே ஒரு ரட்சகன் எழும்புகிறார். Again a deliverer there. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். இங்கே ஒரு ரட்சகன் வருகிறான். Another deliverer here. இந்த ரட்சகனை நான் நேற்று இரவுல பேசினேன். Yesterday night I spoke about இந்த this. ரட்சகன் வித்தியாசமான ஆளு. He was a different person. இவன் கையில ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வச்சிருப்பான். He had a two-edged sword in him. சரியான ஒரு பட்டயம் இவன் கையில எப்பவும் இருக்கும். A good dagger with him. இவன் வந்து சரியான ஒரு ரட்சகன். A good savior he was. இவன் ஒன் மேன் ஆர்மி மாதிரி. He was one man army. இவன் ஒரே ஆளு நின்னே ஜெயிச்சிருவான். One man stood and prevailed. இவனுக்கு ஆளுங்க எல்லாரும் தேவையில்லை. ஒரு சிலருக்குலாம் 10 பேர் சேர்ந்து ஜெபிச்சாதான் பயங்கர எழுப்புதல் வரும். He did not need other people. Some people have to pray with 10, only then they'll pray. போட்டு கத்தி ஆயுள் நிறைஞ்சு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஒரு ஆளா உட்கார்ந்து ஜெபிக்க சொன்னா ஜெபமே வராது. Then they will be filled with the spirit of God and tell prophecy. இவன் அப்படி ஆளு கிடையாது. But he was not a man ஒரே like ஆள் that. முழங்கால்ல நிப்பான். He was just one man doing this. இவன் ஒரு ரட்சகன். He was his deliverer. இவன் ஒரே ஆள் நின்னு Just one man stood up. நேரா உள்ள போய்ட்டான். சத்துருவின் சிங்க கெபிக்குள்ளே போயாச்சு. Went straight to the enemy. எந்த ராஜா அவனுக்கு ஆப்போசிட்டோ அவன்கிட்டயே நேரா போய் உட்கார்லாம். Went straight to that king who was opposite to him. ஒரே ஆளா நின்னு அவனை குத்தி போட்டு வெளியே போய்ட்டான். He stood, killed him and went out. மோவாபிய சக்தி. The power of Moab. மாம்சத்தின் ஆவி. The power of flesh. இச்சையின் ஆவி. The power of lust. யாரை பார்த்தாலும் தப்பா பார்க்கிறது. And looking at others யாரை differently. பார்த்தாலும் தப்பா பேசுறது. Looking and speaking differently. 2-3 அர்த்தத்துல பேசுறது. And speaking in 2 or 3 languages. வித்தியாசமான சிரிப்புகள். Diverse kinds of smile. வித்தியாசமான பழக்க வழக்கங்கள். Diverse conversations. இதெல்லாம் மோவாபின் ஆவி உன்னோடு போராடுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். Understand that these are all the spirit of Moab striving. அவசியமில்லாத சிரிப்பு, அவசியமில்லாத பேச்சு, அவசியமில்லாத விசிட்டிங் எதுவுமே தெய்வீகத்துக்கு புறம்பானவைகள். Unnecessary smile and speech and visiting, they are all outside divinity. என்ன நடந்துச்சு? What happened here? இவன் வந்து வருஷ கணக்கா இந்த ஜனங்கள்
எக்லோனுக்கு இல்லாட்ட மோவாபிய ராஜாவுக்கு காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். The people, the Israelites, they had offered for this Eglon, the king of Moab. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. The word of God says. இவன் காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கல. They did not give the offering to the Lord. இவங்க காணிக்கை எல்லாம் யாருக்கு போச்சு? To whom went the offering? உன் சம்பாத்தியத்துல உள்ள தசமபாகம் எங்க போகுது? Where went your tithes, the offering? உன் சம்பாத்தியத்துல உள்ள காணிக்கை நீ எங்க கொடுக்கற? Where do you give the offering from your salary? வட்டிக்கு கொடுக்கறியா? Is it for interest? இல்ல மெடிக்கலுக்கு கொடுக்கறியா? Is it for others? இல்ல வக்கீலுக்கு கொடுக்கறியா? Or is it for lawyer? இல்ல கோர்ட்டுக்கு கொடுக்கறியா? Is it to the courts? யாருக்கு உன் காணிக்கை போகுது? To whom do you give your money? பைபிள் சொல்லுகிறது அவர்களுடைய காணிக்கை இவன் கையில கொடுக்கப்பட்டு அந்த எக்லோன் மோவாபிய வல்லமைக்கு போனது. The word of God says, the children of Israel by the hand of Ehud sent it to the king of உன்னுடைய Moab. சம்பாத்தியம் அந்நியனுடைய வீட்டுக்கு போக கூடாது. Your income should not go to a strange land. நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறது அவன் தவறாய் போனபடினால் அவனுடைய சம்பாத்தியம் புறத்தியாருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தது. In the Proverbs it is said, because he earned it in a wrong way, it went to the house of a harlot. இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் என்ன? Today what is your state? நான் தர்மபுரியில ஊழியத்துல இருக்கும்போது When I was in the ministry in Dharmapuri, ஒரு சகோதரன் இருந்தாரு. there was a brother. அவர் இந்த ஒரு தெளிவில்லாத ஒரு ஆள். He was a man with no clear mind. அவருக்கு பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. He had 3 daughters. இருக்கிற எல்லா லோனையும் எடுத்துருவான் அந்த ஆளு. He took every loan that he could provide for. நம்புறீங்களா? Do you believe? ஒரு நாள் சர்வீஸ்க்கு வந்திருக்கும்போது அவங்க அம்மா அந்த மனைவி சொல்லிச்சு கொஞ்சம் பே பில்ல வாங்கி பாருங்களேன். One day his mother, his wife, she said, you just look at his table. நானும் வாங்கி பார்த்தேன். And I looked at it. நீங்க நம்புறீங்களா? Do you believe? நான் 90 வருஷம் அங்க இருந்தேன்னு நினைக்கிறேன். I think I was there in the year 1990. 5 ரூபாய் 5 loans. வீட்டுக்கு வர்றது 5 ரூபாய். அந்த பே பில்ல லாஸ்ட்ல லெஸ் பண்ணி 5 ரூபீஸ்னு போட்டு கொடுக்கறான். And that which came to the house was just ₹5 at the end of the day. அந்த மாசம் எப்படி பிள்ளைங்களுக்கு சோறு போடுவான் அந்த ஆளு? And how can he provide for his children then? ஏன்னு கேட்டா வண்டி லோனு வந்த லோனு போன லோனு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வண்டியை கொண்டு போய் இன்னொருத்தன் வித்துட்டு வந்து இப்படியே சுத்துறது. When they inquired at him, he said that he had to give so many loans and just roamed about. திடீர்னு ஒரு நாள் மனைவி பிள்ளைகள்லாம் வந்தாங்க. Suddenly the wife and children came. எங்க வீட்டுக்காரரை காணோம். My husband is missing. போலீஸ்ல நாங்க கொடுத்துட்டோமா? And போலீஸ்ல I have given the complaint to the police. என்ன பிரச்சனை? What happened? போன வாரம் தான் ஒரு 2 வீலர் வாங்குனாரு புதுசா லோன் போட்டு. Last week he had a new loan put up. இப்ப வண்டியும் காணோம் ஆளையும் காணோம். Now he is even without vehicle and moving up. சரி ஜெபம் பண்ணலாம். Okay, I'll pray, I said. பிள்ளைங்கலாம் அழுகுது அப்பாவை பார்க்கணும். Children were crying, I want to see my father. 4 நாள் கழிச்சு வந்துட்டாரு. And I then said, 4 days கழிச்சு ஐயா ரிட்டர்ன் ஆயிட்டாரு. after 4 days the man returned. வரும்போது வண்டி இல்ல. The vehicle was not there. நான் என்னன்னு விசாரிச்சேன். I inquired why. இல்ல நான் ஒரு குரூப்பை சந்திச்சேன். I visited a group. பணம் கொடுத்தா ரெட்டிப்பா பணம் கொடுக்கறாங்க. And if you give money, they'll give double fold. எப்படி? அதனால நான் டபால்னு வண்டியை வித்து எரிஞ்சிட்டேன். அத்தனை 1000 அவன்கிட்ட கட்டிட்டேன். Therefore I gave the vehicle and spent so much of thousands to him. அவங்க கொடுத்தாங்களான்னு கேட்டேன். Did he give it back? உண்மையாவே கொடுத்துட்டாங்க. Yes, truly he gave it. டபுளா கொடுத்துட்டாங்க. They gave me double. திருப்பி என்னாச்சு? Again what happened? ஒரு 1 கிலோமீட்டர் வந்தேன். ஒரு குரூப் வந்து என்னை அடிச்சு அவளத்தையும் புடிங்கிட்டு போயிடுச்சு. After I returned 1 kilometer, another group stabbed me and took அதே away. டீம் தான். அதே டீம் வண்டியும் புடிங்கிட்டான். It is that- வண்டியும் வித்துட்ட மாதிரி வித்துட்டான். காசும் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டான். திருப்பி இவனை அடிச்சு அதையும் புடிங்கிட்டு போயிட்டான் மொத்தமா. It is that same group who gave the நீ money. விசுவாசி பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போற. And you are a believer taking the Bible and going to the church. எப்படி இருக்குன்னு பாருங்க. How was it? அந்த பிள்ளைகள் எல்லாம் விவாகமாகாம எவ்வளவு கஷ்டப்படுது இந்த பிள்ளைங்க. The children, they were not இன்னைக்கு அந்த married. செத்து போயிட்டான். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகல. 40 வயசு. That man is dead and that girl is not Yeah. married. Why? நீ விசுவாசி தானே? Aren't you a உனக்கு believer? ஏன் பண ஆசை வந்துச்சு? உனக்கு குடும்பம் நடத்த தெரியல. ஏன் தெரியல? Why do you have the love of money? You are unable to run the family? உன் காணிக்கை எங்க போகுது? Where went your offering? உன் காணிக்கை 1ஆம் தேதி எங்க போகுது? Where does your offering go on the first? எத்தனையோ பேருடைய ஏடிஎம் கார்டு மத்தவன்ட்ட இருக்கு. Many have the ATM card given to others. இதான் உண்மை. This is a fact. இந்த இடத்துல தான் கர்த்தர் ஏகூத்தை எழும்ப பண்ணினார். It is here the Lord raised up Ehud. ஏகூப்னா ஐக்கியம் உள்ளவன் அர்த்தம். Ehud means the man with unity. உனக்கு இந்த சத்தியத்துல ஒரு ஐக்கியம் இருக்கணும். இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல நீ நிக்கணும். You need to have a fellowship in the truth and in the எங்களுடைய saints. ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். John says, "My fellowship is with the Father and with the Son Jesus Christ, and ye have fellowship with us." நீ ஒரு இரட்சகனானால்
ஒரு பரிசுத்தனா இருக்கணும், நீ ஒரு இரட்சகனானால் இந்த ஐக்கியத்துல நிக்கணும். If you are a savior, you ought to be a holy man. If you are a savior, you should be in this fellowship. அப்படியானால் நீ ஜனங்களை மீட்டெடுப்பாய். Then you can deliver the people. இவன் போய் அவனை ஒரே குத்தி கொன்னுட்டு வெளியே வந்துட்டான். He went straight, stabbed him to அதோட death. அன்னையோட 18 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்த காணிக்கை, அந்த சத்துருவுக்கு கொடுத்த காணிக்கை நிற்கப்பட்டு தேவனுக்கு ஜனங்கள் காணிக்கை செலுத்தினார்கள். From that very day, he redeemed the people from offering it to that king of Eglon, and they gave it to God. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Judges 3:31 we see. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளார் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். And after him was Shamgar the son of Anath, which slew of the Philistines 600 men with an ox goad, and he also delivered Israel. அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். And he also delivered Israel. இது எதை காண்பிக்கிறது? What does this show? யுத்தம் பண்ணுவது, Fighting. ஜெபத்துல போராடணும். Fighting in prayer. பிரேயர்ல வந்து நல்லா போராடணும். You have to wrestle in prayer. சும்மா இந்த நார்மல் பிரேயர்லாம் ஒத்தே வராது. Ordinary prayers are not for us. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I have been to a அந்த house வீட்ல ஆர்சி காரங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க. where RC people had come there. ஜெபம் முடித்தேன். ஜெபத்தை நான் முடிச்சேன். I finished the prayer. அப்ப அந்த ஆர்சி காரங்கிட்ட கேட்டேன். Then the RC people asked me, நீங்க பயங்கரமா முழங்கால்லே நிப்பீங்களே, you will stand on knees very badly. ஆனா நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது நீங்க சம்மணம் போட்டே உட்கார்ந்துட்டீங்களேன்னு But today when I was praying, you just was in a sitting posture. நான் கேட்டது தப்பு. And what I asked was wrong. நான் செஞ்ச தப்பு தான் அது. What I did was wrong. தப்புன்னு அந்த சிஸ்டர் பதில் சொல்லிச்சு. Suddenly the sister answered, ஐயா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே நான் பார்த்தேன், இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்தே இருந்தாங்களா, அப்ப பெந்தேகோஸ்ல இப்படித்தான் உட்கார்ந்தே இருக்கணும் போல் இருக்குன்னு நானும் அதனால தான் முழங்கால் போடாம நானும் அப்படியே உட்கார்ந்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இங்க நம்ம கேஸ் ரெண்டுமே எப்படித்தான் இருந்திருக்கு, உட்கார்ந்துதான் இருந்திருக்கு. when you started praying, I watched and these people were sitting, therefore I also sat. அவங்க சொல்றாங்க, நாங்க முழங்கால்ல தான் நிப்போம், இந்த ரெண்டு உட்கார்ந்தே இருந்துச்சா, சரி நீங்க உங்க பிரேயர்ல வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் உட்கார்ந்து இருக்கணும் போல் இருக்கு, சம்மணம் போட்டு, நல்லதுதான். The people said we all used to be on knees, but because these two were sitting down, we also did it. நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க மற்றவங்க முன்னால. Look at our state, how is it before others? உன்னுடைய வாழ்க்கையில நீ சத்துருவை முறியடிக்கணும். You have to put down your enemy in your life. சம்கார் ஒரு தாற்றுக்கோளால் 600 பேரை கொன்று போட்டான். Shamgar killed 600 with an ox goad. அது என்ன சக்தி? What is that power? பெலிஸ்தருடைய வல்லமைகள். Power of Philistines. பெலிஸ்தருடைய வல்லமைங்கிறது அவங்களுக்கு அந்த பெலிஸ்தர்களுடைய அர்த்தம்னா குடியேறுகிற சக்தின்னு அர்த்தம். Philistines means the power of inhabiting. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? இருக்க இடம் கேட்பான். If you give a little place, they want to inhabit இன்னும் there. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான்? அடுத்து படுக்க இடம் கேட்பான். A little more you give the place, they want to lie down. ஒட்டகம் வந்து சொல்லிச்சான், என் கழுத்தை மட்டும் கொஞ்சம் உள்ள விட்டுக்கிறேன், தலையை மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தரையிலேயே படாது, அப்படியே உள்ள டென்ட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு. The camel asked the man, give me a little place to lay my head alone. சரி தலையை தானே உள்ள விடுதுன்னு உள்ள விட சொல்லிட்டான். Only your head, then leave it. விட்ட பிறகுதான் அதனுடைய ஸ்மெல் இங்க ஒருத்தன் இருக்க முடியாம போய் அவ்வளவு பேர் வெளியே வந்துட்டான், இது உள்ள போயிடுச்சு. After that, because of the smell, nobody could sit inside and all came out, it went in. பெலிஸ்தருடைய வல்லமைகள் என்பது உனக்குள்ள குடியேற முயற்சிக்கிற சக்தி. Power of Philistine is the power which tries to overtake நீ and பிரேயர்ல inhabit. ஸ்ட்ராங்கா இல்ல உன் வீட்டுக்குள்ள வந்துருவான். And if you are in prayer, it will automatically உன் come out. மினிஸ்ட்ரியில உள்ள வந்துருவான். Yeah, or else it will come into your ministry. உன் பிசினஸ்க்குள்ள உள்ள வந்துருவான். Or into your உன் business. ஃபேமிலிக்குள்ள வந்துருவான். Or into your family. புருஷனுக்குள்ள வந்துருவான், பிள்ளைக்குள்ள வந்துருவான். Or into your husband or wife. 144ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பாருங்க. Psalm 144 and verse 14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. நீ பலத்ததா இருந்தீன்னா சத்துரு குடியேற வராது உள்ள. If you are strong, the inhabitant will not come in. இந்த பெலிஸ்தருடைய சக்திகள் எங்கெல்லாம் நம்ம பிரேயர் வீக்கா இருக்கோ, வீட்ல சமாதானம் கெட்டு போய் கிடக்கோ, பரிசுத்தம் இல்லாம இருக்கோ, அங்கெல்லாம் குடியேறிரும். When our prayer is weak, when there is peacelessness, when there is less holiness, then it will come to inhabit. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் Judges chapter 13 5ஆம் வசனம். verse 5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் ஒரு என்றார். தாய் தம் பிள்ளையை பெக்கும்போது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை.
This was the word of the Lord to a mother who conceived a child. உன் பிள்ளை இஸ்ரவேலை ரட்சிப்பான். And your child shall save Israel. உங்க பிள்ளை பிறக்கும் போதெல்லாம் இப்படி ஜெபிச்சிருப்பீங்களா இல்ல இப்படி பதில் கிடைச்சிருக்குமா? And did you receive an answer from God all the time you had a child? உங்க பிள்ளைகளை இப்படி பிரதிஷ்டையில வளர்க்கறீங்களா? இஸ்ரவேலை ரட்சிக்க கூடியவனாய் பிறக்கறானா, பிறந்திருக்கானா, வளர்ந்திருக்கானா, இப்போ இருக்கறானா? Do you grow up your child in this consecration? Is he now growing in that? ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ரட்சிப்பின் வேலையை செய்யணும். And if there is a child in your house, it should be a savior. ஒரு தெய்வீகத்துல வளரணும். It should grow in divinity. அந்த தாயினுடைய விசுவாசம் மகளுக்குள்ளும் மகளுடைய விசுவாசம் அந்த மகனுக்குள்ளும் வந்தது என்று தீமோத்தேயு சொல்லுகிறார். Faith of the grandmother into her mother, and then the faith of the mother into the son. பாருங்க, தீமோத்தேயுடைய பாட்டி ஒரு நல்ல விசுவாசி. Look, the grandmother of Timothy had good faith. அந்த தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் அப்படியே அவங்க மகளுக்குள்ள வந்துருச்சு. That faith of that mother came into his daughter. அவங்களும் நல்ல விசுவாசி. And she also was a good. அந்த விசுவாசம் அவங்க பையனுக்குள்ள தீமோத்தேயுக்குள்ள வந்துச்சு. And that faith of that mother came into that son அவன் Timothy. ஊழியக்காரனா மாறிட்டான். He became a servant of God. அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க. Look at the growth of faith. 2 தீமோத்தேயு 1:7. 2 Timothy 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்படி அந்த விசுவாசம் அப்படி, அதாவது விசுவாசிங்கிறதல்ல, விசுவாசம் உள்ள வந்துச்சு. It is not that just they are believer, but the faith came in. அதுதான் அவனுடைய வாழ்க்கையை ஊழியக்காரனா மாத்தி ரட்சகனாய் கொண்டு வந்து நிறுத்தினதே. He changed his life to a servant of God and then a savior. என்ன நடந்துச்சு? What happened? இவன் ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லப்பட்டது. It was said he will begin to deliver. நியாயாதிபதிகள் 15:18 பார்க்கும் பொழுது 15:18 of Judges. அவனே வாயை திறந்து சொல்லுகிறான். And he said, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீர். Thou God has given this great deliverance by the hand of thy அருமையான தேவனுடைய servant. ஜனமே, உன் மூலமாய் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறார். Beloved people of God, God want to bring a great deliverance through you. உன்னுடைய ஜீவியத்துல பல தோல்விகள் இருக்கலாம், அதை யோசிக்காத. அதெல்லாம் பரிகரிக்கிறதுக்கு தான் இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். There may be failures in your life, don't think about that, but the Spirit of God will atone for it. இரண்டாம் ராஜாக்கள் 2 Kings 13ஆம் அதிகாரம் chapter 13 5ஆம் வசனம். verse 5. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். And the Lord gave Israel a savior so that இங்க பாருங்க, இங்க சேவியர்னு அழகா இருக்கு. இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கர்த்தர் கொடுத்தார். The Lord gave Israel a savior. அந்த இரட்சகன் யாரு? Who was that savior? யோவாகாஸ். Jehovah has. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார்னு அர்த்தம். The Lord has held me. பாஸ்டர் பிரபாகரன் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு. Pastor Prabhakaran told in a meeting. அழகான ஒரு வார்த்தை. A beautiful word. நான் அவரை பிடிச்சிருந்தா எப்பவும் ஓடி போயிருப்பேன். அவர் என்னை பிடிச்சிட்டாரு, அதனால தான் இவ்வளவு நாள் உட்கார்ந்திருக்கேன். If I had held to God's hand, I would have run away, but he has held me, therefore I am here. நான் பிடிச்சிருந்தேன்னா எப்பவும் விட்டுட்டு ஓடியே போயிருப்பேன் அவரை. If I had taken hold of him, I would have left him. ஆனா அவர் பிடிச்சிருக்காரியா? But he has taken hold of அதனால me. தான் நான் எங்க இருக்கேன்? Therefore I am here. இன்னும் அந்த பிடி அப்படியே தான் இருக்கு. The hold is still firm. பாருங்க, அந்த அம்மா அப்பா பிள்ளைக்கு பேர் எப்படி வச்சாங்க? How did the mother and father name the child? என்ன பேரு? ஜப்பான் மாதிரியா பேர் வச்சாங்க? கச் பூச்சின்னு என்ன பேரு? என்ன பேர் வச்சான்? யோவாகாஸ். தெய்வம் யெகோவா என்னை பிடித்திருக்கிறார். Jehovah has means Jehovah has taken hold of me. தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு இரட்சகர்கள். Those who are held on by God are saviors. தேவன் உன்னை பிடிச்சிருந்தா மட்டும் போதாது. Not just God holding on. எதுக்காக உன்னை பிடிச்சாரு? Why did he hold you? நீ மேன்மையானதை பிடிக்க முடியாது. That you may hold on to the greater. வாசியுங்கள். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படியாக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று ஒரு மனிதன் சொன்னான். A man said, I follow after with desire that I may apprehend. பிலிப்பியர் 3:12. Philippians 2:12. 3:12. 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதுக்கு உன்னைய கர்த்தர் பிடிச்சாரு? Why did the Lord apprehend you? சீயோனுக்கு பிடிச்சாரா? Is it for Zion? இல்ல எருசலேமுக்கு பிடிச்சாரா? Is it for Jerusalem? எதுக்குன்னு உனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு? For what are you given the order of appointment? Hold on to it. அதுக்கு தான் உன்னைய அவர் பிடிச்சது. It is for that he has held on to you. இந்த இடத்துல தான் இந்த வசனத்துக்கு பதில் யெகோவா பிடித்திருக்கிறார்ங்கிறதுக்கு வசனத்துக்கு பதில் பிலிப்பியர் 3:12. Jehovah has held me. For this the answer is Philippians 3:12. உன்னைய என்னைய எதுக்கு பிடிச்சாரு? Why did he hold you and me?
எதுக்கு பிடிச்சாருங்கறத முதல்ல நீ அறிஞ்சிக்கிட்டு அதை நீ பிடிக்கணும். First know why he has apprehended you and then you apprehend for that. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். I follow after with desire, if that I may apprehend for which I am apprehended. உன்னை எதுக்காக தேவன் பிடிச்சாருன்னு நீ கண்டுபிடி. Find out for what you are apprehended. எந்த போஸ்டிங்காக கர்த்தர் உன்னை பிடிச்சாரு? For what posting the Lord has apprehended you? எருசலேமுக்குரிய போஸ்டிங்கா? Is it for Jerusalem? இல்ல சீயோனுக்குரிய மகிமையான வேலையா? Is it for the glorious Zion? எதுக்காக தெய்வம் உன்னை பிடிச்சாரு அத பிடி. For what the Lord has called you, hold on அப்பதான் to நீ it. ரட்சகன். Only then you are saved. யோவாகாஸ் என்கிற ரட்சகனை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவன் அவர்களை சீரியருடைய கையிலிருந்து நீங்கலாக்கினான். The Lord raised up the deliverer Jehovah and he delivered them from the hand of Syria. 2 ராஜாக்கள் 13:4 பார்க்கும் பொழுது 2 Kings 13:4. இதுக்காக அவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். He besought the Lord for this. ரட்சகனுடைய அஸ்திபாரமே ஜெபம். The foundation of deliverers is prayer. prayer life தான் ஒரு ரட்சகனுடைய அஸ்திபாரம். It's the prayer life which is the foundation of a ஜெபம் savior. இல்லாம நீ ஒண்ணுமே சாதிக்க முடியாது. Without prayer you cannot achieve இல்லனா நீ anything. ஓசையிடுகிற ஒரு கைத்தாளம். Or else you are just a sounding cymbal. சத்தமிடுகிற ஒரு வெண்கலம். Or a house sounding brass. அதனால எந்த பயனும் கிடையாது. No use because of that. ஆனபடியால் நாம் இந்த நாட்களில் செய்ய வேண்டியது என்ன? What we should do in these days. கர்த்தர் உன்னை எதற்காக பிடித்திருக்கிறார்? For what has the Lord apprehended நீ you? ஒரு ரட்சகனாய் மாறணும்னா அதை நீ பிடிச்சுக்கணும். If you ought to be a savior, hold on to that. 1 சாமுவேல் 1 Samuel 14ஆம் அதிகாரம் chapter 14 45ஆம் வசனம். verse 45. யோனத்தான் மூலமாய் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். A deliverance through Jonathan. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். நீ ஒரு ரட்சகனானால் உன் தலையில இருந்து ஒரு முடி கீழே விழாது. If you are a savior, not one hair of your உன் head will தலையில உள்ள fall. முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. All the hair of your head are counted. தேவன் அறியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கீழே விழாது. Without his knowledge, none will fall to the ground. விழுமா? Will it? அது எப்படி விழும்? How will? அவங்க சொல்றாங்க ஜனங்கள் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அவன் கட்டளையிட்டு இருக்கும்போது அவன் தலையில இருந்து ஒரு முடி விழக்கூடாது. When he has wrought this great salvation, not one of his hair will fall to the ground. ஒரு மனிதர் கூட்டம் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுமானால் தேவன் அதிலும் அதிகமாக இருந்து தேவன் கிரியை செய்கிறவர். If the mankind can say this word, how much more can God work? நீ ஒரு ரட்சகனானால் If you are a savior, உன் தலையில எல்லா முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கும். all the hairs of your head will be counted. நான் சில நேரத்துல முடியெல்லாம் ஸ்டைலா மாத்தின ஒரு காலங்கள் இருந்துச்சு. There were times when I changed my hairstyle. நான் கொஞ்சம் மாத்தின உடனே அவர் மாத்துவார். If I change a little, then God will change. ஒரு ட்ரிப் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. Once it start to itch. அதை மறைக்கிறதுக்கு நான் திருப்பி வளர்த்தேன். Then again I started to grow up. ஆண்டவர் பார்த்தாரு, நீ எவ்வளவுதான் வளர்த்துருவ பார்க்கலான்ட்டு அவரும் திருப்பி இன்னும் அதிகமா அரிக்க வச்சிட்டாரு. The Lord waited to see how long will I do it. நான் திரும்பவும் வளர்த்தேன். And again I grew it up. ஊழியத்துல ஒரு லிமிட்டுக்கு மேல வளர்க்கவும் முடியாது. And in the ministry you cannot grow beyond a limit. கடைசில நான் சரண்டர் ஆனேன். Finally I surrendered. பைபிள்ல உள்ள வசனத்தெல்லாம் தேடினேன். And according to the verses of the Bible, என் டைரியில எழுதி வச்சுக்கிட்டேன். I wrote it in my Bible. உன் தலையில மயிரெல்லாம் ஒண்ணும் விழாது, அது அவர் அறியாமல் விழாது, அது எண்ணப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வசனமா எழுதி வச்சுக்கிட்டு, கர்த்தாவே ஒருவேளை என் புத்தியனத்துல அந்த எண்ணிக்கையில கொஞ்சம் லெஸ் பண்ணிட்டீங்க, நீங்க தயவு செய்து பிளஸ்ஸும் பண்ணுங்க பிளஸ்ஸும் பண்ணுங்க. சொல்லுங்க. And I then wrote down all the verses regarding the hairs of the head, and then I started to say to God, Lord, because of my foolishness hairs would have fallen down, but Lord bless me. மாசத்துல இத்தனாம் தேதிக்குள்ள நான் முடிய ஒழுங்கா வெட்டிடுவேன். And I would cut my hair in discipline every month. இந்த ஸ்டைல கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன். And I would maintain my style like this. அதனால நீங்க தயவு செய்து எதெல்லாம் கலிஞ்சு போச்சோ எண்ணி இருந்தீங்கல்ல, இப்ப எத்தனையோ அரிச்சு அது பாட்டு கீழே போயிடுச்சு, இதெல்லாம் நீங்க கவுண்டிங்ல திருப்பி கூட்டுங்க. Therefore all that has come less to your count, please add it again. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு பிரேயர்ல ஒரு முக்கியமான பிரேயர், தலையில இருந்து எல்லா முடியும் போகிறது. One of the important prayer of all our people is all the hair should fall down. அப்படிதானே? Is it not? தண்ணி மாறி விட்டது, The hairs, சோப்பு மாறி விட்டது, ஷாம்பு மாறி விட்டது. அடுத்து வேற என்ன சொல்லுவீங்க? பாடியில சத்து இல்லை, எப்படி இல்லாமோ சொல்லி நீங்க என்னெல்லாமோ பண்றீங்க. ஒண்ணும் கிடையாது. கவுண்டிங் அங்க கூட்டல் குறைத்தல் அவர் கையில இருக்கு. you do many things to add up things to your texture. நீ சுருட்னா குறைப்பார்,
அமைதியா இருந்தேன்னா கூட்டுவார். If you are silent, he will add to it, or else if you are very active, then he will decrease it. நான் ஜெபிச்ச பிறகு கரெக்ட்டா கிளியர் ஆயிடுச்சு. After I prayed that, it was cleared. இது ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். This is a literal experience. ஆனா இது உண்மையா சொன்னது என்னன்னா, But what is the truth here? உனக்கு விரோதமா ஒருத்தனும் எழும்ப முடியாது. Not one shall rise against you. அதனால தான் அந்த ஜனங்க சொன்னாங்க, இன்னைக்கு அவன் தலையில உள்ள ஒரு முடி கூட கீழ விழாது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அவன் இரட்சகனாய் நின்று செஞ்சிருக்கிறான். Because he has wrought this great salvation, not one of his hair shall fall to the நீங்கள் ground. இரட்சகனாய் ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு விரோதமா ஒருத்தனும் எழும்ப முடியாது. எழும்புனாலும் அவன் இடுப்பு முறிஞ்சு போயிடும். Surrender yourself as a savior, not one can rise up against you. If he rises up, his head will fall down. ஒரு நாள் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது பாஸ்டர் கேவி பால் அவர்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது, One day, ஒரு கேவி பால்ல ஏதோ ஒரு பாஸ்டர் மீட்டிங் நடத்திட்டு one இருக்கும்போது, pastor was conducting a meeting. அது ஹாஸ்பிடல் சீட். It was under the asbestos sheet. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பெரிய கல்லை தூக்கி மேல போட்டான். The neighbor put a big stone upon it. கூட்டத்துல டமால் விழுந்து உடைஞ்சு எல்லா ஜனங்கள்லாம் சிதறி ஓடிட்டாங்க. Suddenly it broke down and all the people ran away. அப்ப உள்ள பாஸ்டர்ஸ்லாம் நம்மள மாதிரி பண்ணா சோத்ரம்லாம் நம்ம போறோம். அப்பலாம் அவங்க அப்படி போறது இல்ல. அந்த கல்லை எடுத்துட்டு வந்தாங்க. The pastors during those days, they said, bring the stone. எல்லாரும் ஜெபம் பண்ணு. All pray. இந்த கல்லை தூக்கி போட்டவன் லேவியனுக்கு விரோதமாய் போட்டிருக்கான். லேவியனுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பினால் அவன் இடுப்பு எலும்பு ஒடியும்னு பைபிள்ல சொல்லுது. ஆவியானவர் சொல்றார், எல்லாம் ஜெபம் பண்ணுனாங்க. The man who has put this is against the Levite, therefore his hip shall be broken. Let us all pray. அவன் கல்லை போட்டுட்டு வெளியே போனா, திரும்பி வரும்போது கீழே விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. He put the stone, went down, when he came back his hip was broken. இவங்க ஸ்பீடை விட தெய்வம் ஸ்பீடு அதிக ஸ்பீட்ல இருக்காங்க. God was in a greater speed. நீ ஒரு இரட்சகனானால் உன் தலையில இருந்து ஒரு முடியும் விழாது, பயப்படாத. If you are a selfish savior, then no head shall fall of the ground. ஒன்னு கடைசியாக Finally, 1 சாமுவேல் 19:5. 1 Samuel 19:5. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. எப்படி தாவீது கோலியாத்தை கொல்றதுதான் இந்த அனுபவத்தை சொல்றாங்க. David slew the Philistine Goliath. ஒரு ராட்சச பிறவி அவன் அடிச்சான். He was a giant. ஆண்டவர் நாமத்துல வைராக்கியத்தோட அவனை போய் சந்திச்சான். But in the name of God with zeal he அது visited. குறித்து யோனத்தான் தன்னுடைய தகப்பன்ட்ட பேசுறான். About that Jonathan spoke to his அவன் father. தன்னுடைய பிராணனை கையில பிடிச்சுக்கிட்டு போய் அவனை அடிச்சான். He put his life in his hand and slew the Philistine. உனக்கு அபிஷேகம் இருந்துச்சு. You had the anointing. ஆனா நீ அரண்மனையில உட்கார்ந்துகிட்டு யாராவது போய் சண்டை போடுங்க சாவுங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என் பொண்ணை கட்டி தரேன்னு சொன்ன. ஆனா அவன் அப்படி இல்ல, தான் பிராணனை கையில பிடிச்சிட்டு போய் அடிச்சான். Even though you had the anointing, you sat in the palace to challenge others, but he had the life in his hand and went out. இந்த மார்க்கம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு உன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கும் இல்லாவிட்டா குழந்தை பிறக்கிறதுக்கும் ஃபங்க்ஷன் வைக்கிற சபை அல்ல. This is not a church that you have to enjoy with functions and other things for weddings after you are anointed. பிராணனை பிடித்துக்கொண்டு இந்த மார்க்கத்துல நீ ஜனத்தை ரட்சிக்க வேண்டும், கோலியாத்தை கொல்ல வேண்டும். After you are anointed, you need to put your life in your hand and become a savior for others. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ரட்சகனுடைய அபிஷேகம் தேவை? How many need the anointing of a savior today? ஒரு வீட்ல 4 பேர் இருந்தா 4 பேர் ரட்சகனா மாறணும். If there are 4 in a family, all the 4 should be saviors. புருஷன் ரட்சிக்கப்படலையா, மனைவி ரட்சகனாய் மாறுங்க. Husband is not saved, why become a உங்க savior? மூலமா எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். Through him let him be saved. மனைவி ரட்சிக்கப்படலையா, புருஷன் கறந்துட்டு மல்லு கட்டாத, ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொண்டு வந்துருவாரு. The wife is not saved, the husband prayed and நீ ஒரு ரட்சகனாய் மாறு. you become a savior. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. நல்லா நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். Understand the truth well. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிமிஷம். Repeating once நீங்க again. ரட்சகனாய் மாறலன்னா சீயோனுக்கோ எருசலேமுக்கோ போய் சேர முடியாது. If you don't become a savior, you cannot reach Zion or Jerusalem. ஒரே ஒரு வசனம். Just one verse. ஓபதியா Obadiah 21 வசனம். verse 21. இதுதான் ஹைலைட். This is the highlight. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். Very important verse. ஓபதியா 21. ஏசாவின் ஓபதியான்னு நீங்க 7 அதிகாரம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு தான் 21 வசனம் சொன்னேன். ஒரே அதிகாரம் தான். ஓபதியா 21 எழுதிக்கோங்க. நீங்க என்னடா 1:21 சொல்ல மாட்டேங்கிறாரு, 3:21 சொல்ல மாட்டேங்கிறாருன்னா இருந்தா தானே சொல்லுவேன். Obadiah verse 21. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோனின் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்க்க இரட்சகர் இயேசு மாத்திரமல்ல, இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். And saviors, not just Jesus alone, shall come up to Mount Zion
to judge the mount of Esau. ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையில் நிற்க வேண்டுமானால் நீ ஒரு இரட்சகனாய் மாறி இருக்க வேண்டும். If you have to stand with the lamb on Mount Zion, you ought to be a savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் எருசலேமில் நீ அலங்கரிக்க வேண்டுமானால் நீ ஒரு இரட்சகனாய் மாறி இருக்க வேண்டும். If you have to adorn Jerusalem as a bride, then you have to be a savior. இரட்சகர்கள் எருசலேமிலும் சீயோனிலும் வந்து ஏறுவார்கள். Saviors shall come up to Mount Zion and Jerusalem. முழு உலகத்தின் நியாயந்தீர்க்கக்கூடிய தன்மையிலே உட்காருவார்கள். And they will sit up to judge the whole world. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். Now close your eyes. இரட்சகர்களுக்கு மட்டுமே சீயோன் எருசலேம். Zion and Jerusalem for saviors alone. ஒரு சாதாரண ஊழியனுக்கோ விசுவாசிக்கோ அல்ல. Not for an ordinary servant of God. வேதம் சொல்லுகிறது இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். Saviors shall come up to Mount Zion. எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை. What a beautiful word of God. ஆண்டவர் எவ்வளவு தேவனுடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். How much plan God is having for us. அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். Then the kingdom shall be the Lord's. அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. The word says. ஏசாவின் பர்வதத்தை நியாயந்தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். Saviors shall come up to Mount Zion to judge the mount of Esau. And the kingdom shall be the Lord's. நீயும் நானும் இரட்சகனாய் மாறி சீயோனாய் எருசலேமாய் மாறும் பொழுது தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவார், மகிமையில் வருவார். You and me, when we become Zion and reach Mount Zion, our Jesus will come down. உங்களில் எத்தனை பேர் இரட்சகராய் மாறக்கூடிய அபிஷேகத்தை பெற்றவர்கள்? Yes, how many have received the anointing? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are no ordinary ones. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Close your eyes, be on your knees. இரட்சகனுடைய அபிஷேகம் உள்ளவர்கள் முழங்கால் போடுங்கள். Those who- இரட்சகனாய் மாற விரும்புகிறவர்களும் முழங்கால் படியிடுங்கள். Those who have the anointing of saviors, those who have desire to become a savior, be on your knees. நார்மலா ஒரு பிலிவரா ஊழியனா இருக்காத. Don't be an ordinary believer or servant of God. இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் மற்றவர்களை ரட்சிக்கட்டும். Today, your prayer, let it save others. அநேக பாவிகளை நீங்கள் கர்த்தருடைய பக்கமாய் திருப்புங்கள். May you convert many sinners to the Lord. கட்டப்பட்ட ஜனங்களை விடுவியுங்கள். Relieve the blinded ones. பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவியுங்கள். Relieve the captivated ones. ஒடுக்குகிற சக்திகளிலிருந்து ஜனங்களை விடுவியுங்கள். Relieve the people from oppressors. இயேசுவை போல நாமும் இரட்சகர்களாய் மாறுவோம். Let us become saviors like Jesus. நீ ஒரு வழிப்போக்கன் அல்ல. You are no wayfaring நீ ஒரு man. பரதேசி அல்ல. You are not a நீ stranger. ஒரு இரட்சகன். You are a savior. ஆம், நான் ஒரு இரட்சகன் என்பதை வேத வசனத்தில் விளங்கிக் கொண்டேன் சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say, I understand, I am a savior, lift up your right hand. இதுவரை நீ மௌனமாய் இருந்திருக்கலாம். Hitherto you would have been silent. இதுவரை நீ கண்சாடையாய் இருந்திருக்கலாம். Hitherto you would have been இதுவரை நீ பொறுப்பற்றவனாய் இருந்திருக்கலாம். Hitherto with no இதுவரை நீ responsibility. கவலையற்றவனாய் இருந்திருக்கலாம். Hitherto with no இதுவரை carefulness. உன்னுடைய அபிஷேகத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். Hitherto with no clear ஓ, understanding. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Today the Lord is speaking. என் மகன், ஓ என் மகனே, My son, என் மகளே, my daughter, ஒத்னியேலே, Othniel, தாவீதே, David, ஏகூத், Yehud, யோவாகாஸ், and Joahaz. நான் உன்னை இரட்சகனாய் அபிஷேகம் பண்ணுகிறேன். I have appointed you saviors ஜனங்களை விடுவியுங்கள். to deliver the people. பரிசுத்தர்களாய் மாறுங்கள். Be holy. ஜெப வீரர்களாய் மாறுங்கள். Be prayer warriors. கர்த்தருக்காய் நீங்கள் பிடிக்கப்பட்டவர்கள். You are appointed for your word. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? How many will surrender? எனக்கு இந்த கூட்டத்துல யாரும் எழும்ப கூடாது. ஒரு 5 நிமிஷம் உனக்கு ஒரு அபிஷேகம், அது இரட்சகனுடைய அபிஷேகமா இருக்கணும். Just 5 minutes. Receive the anointing of a நீ savior. சின்ன பையனா பிள்ளையா இருக்கலாம். You may be a little boy or girl. இல்ல ஊழியக்காரங்க விசுவாசியா இருக்கலாம். You may be a servant of God, a இல்ல believer. புதுசா கூட நீங்க வந்திருக்கலாம். You may be a fresh என்னவோ coming. பிரசங்கம் பண்றாங்களே இரட்சகன் இரட்சகன், அப்படி ஒரு ஆவி இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும்னு சொல்லுங்க. Lord, if there is a spirit of his savior, let that spirit come upon me. நீ இன்னைக்கு இரட்சகனாய் மாறினா Become a savior today. உன்னை கொண்டு மகத்தான காரியங்களை தெய்வம் செய்வது மாத்திரமல்ல, Not only God doing great things to you. இயேசு மகிமையிலே வரும் பொழுது நீ சீயோனில் எருசலேமில் வந்து ஏறுவாய். When Jesus comes in glory, you will come up to Mount எல்லாரும் Zion. இரட்சகனுடைய அபிஷேகத்துக்காக காத்திருப்போம். Wait for the anointing of savior. கர்த்தர் இன்னைக்கு உன்னை எழும்ப பண்ணுகிறார். May the Lord raise you up. நீ மௌனமாய் இராதே. Don't be silent. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand where? இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ டம்மியா போனீனா, After hearing this sermon, if you are dummy, வெறுமையா நீ போனீனா, if you return empty, ஒரு அந்நியனை போல நீ போனீனா, if you return a stranger, இதே போன்ற ஒரு சம்பவம் எஸ்தருக்கு நடந்துருமோன்னு சொல்லி மொர்தெகாய் பயந்தான். Mordecai feared if Esther would face that. மொர்தெகாய் போய் எஸ்தர்ட்ட பேசினான். He went and talked to Esther. உனக்கு ராஜஸ்திரீ தான், You are a king's daughter. உனக்கு ரதம் இருக்கு, You have மதிப்பு chariots. இருக்கு, You have militaries. மரியாதை இருக்கு, You have everything. சிங்காசனம் இருக்கு. You have throne. ஆனா
நீ இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தீனா But if you hold your ரட்சிப்பு peace at வேற this ஒரு time, இடத்துல இருந்து வரும். salvation will come from another place. உனக்கு கார் கொடுத்திருக்காரு, வீடு கொடுத்திருக்காரு, மனைவி பிள்ளைகள் வேலை வசதி கொடுத்திருக்காரு. ஆனா ரட்சகனுடைய வேலையை செய்யாம நீ மௌனமாய் இருந்தால் இன்னொருத்தனை கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து இதே விலாங்குடி சபையில ரட்சகனாய் மாற்றுவார். God has given you everything, but if you don't do the work of a savior, God will raise up another. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எஸ்தர் ஓடி போய் உபவாசத்துல விழுந்துட்டா. Soon Esther went down to fast. ஆண்டவரே அப்படி ஒன்று சம்பவிக்க கூடாது. Lord, let not that happen to me. நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். I will not be நான் silent. செத்தாலும் சாகிறேன். If I die, let me என் ஜனம் die. ரட்சிக்கப்பட வேண்டும். My people should be saved. எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சகனுடைய அபிஷேகத்துக்காக கதறுகிறீர்கள்? How many cry for the anointing? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு ஒரு ரட்சகனுடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி அனுப்பட்டும். Child of God, may God fill you with the anointing of a savior. எனக்கு திட்டத்தையும் ஒரு விசை கிருபையாய் விளங்கிக் கொண்டேன். நான் ரட்சகனாய் மாற விரும்புகிறேன். இதுவரை நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இன்னிலிருந்து ரட்சகனாய் மாற விரும்புகிறேன். கர்த்தர் என்னை அபிஷேகித்தா போதும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்து. நான் சொல்றது ஒரு எமோஷனுக்கோ இல்ல உங்களை அப்படி துள்ளிச்சாட வைக்கிறதுக்கோ சொல்றது இல்ல. வசனத்தை மட்டும்தான் சொல்றேன். கர்த்தருடைய மனசை மட்டும்தான் சொல்றேன். அவருடைய வாஞ்சையை மட்டும்தான் சொல்றேன். அவர் இந்த சபையில ஒரு கூட்ட ரட்சகர்களை எழுப்பணுங்கிற திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த வசனம் உனக்காக அனுப்பப்பட்டதானால் அந்த வசனத்துக்குரிய அபிஷேகம் உன் மேல இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் உன் சிரசின் மேல் இறங்கட்டும். அவன் தலையிலோ என்றால் கிரீடம் பூக்கும். உன் தலையில் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் பூக்கட்டும். ரட்சகனுடைய கிரீடம் இறங்கட்டும். திரும்பி போனான், சத்ருவை கீழ்ப்படுத்தினான். திடீரென்று ஒரு நாள் ஏகூத் புறப்பட்டு போனான், சத்ருவை கீழ்ப்படுத்தினான். திடீரென்று ஒரு நாள் யோனத்தான் புறப்பட்டான், ஜெயத்தை கொண்டு வந்தான். ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த தாவீது வந்தான், ராட்சசனை கீழே வீழ்த்தினான். ஆமென். நீ இதுவரை மௌனமாய் இருந்தாய். இல்லை, இனிமேல் உன் மூலமாய் கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இனி உன்னுடைய கையின் பிரயாசம், இனி உன்னுடைய காணிக்கை வீணாய் போகிறதில்லை. எத்தனை பேர் அதை பிடித்துக் கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எத்தனை பேர் கேட்ச் பண்றீங்க? ஹல்லேலூயா. இனி உன்னுடைய காசு வீணாய் போகாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாய் இருக்கும். சொல்றேன், ரட்சகனுடைய அபிஷேகம் உனக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா உனக்கு ஜென்ம சுபாவத்தில் விடுதலை கிடைக்கும். ரட்சகனுடைய அபிஷேகம் கிடைச்சதுன்னா இச்சை, எண்ணம், தோல்விகள் எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு அது ஆசை? எத்தனை பேருக்கு அது ஆசை? ஆமென். இன்னைக்கு ஜென்ம சுபாவத்தில் உனக்கு விடுதலை. நீ வேணா சேலஞ்ச் பண்ணி பாரு, இந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். ஹல்லேலூயா. நீ உலகத்தை ஜெயிப்பாய், மாம்சத்தை ஜெயிப்பாய், பிசாசை ஜெயிப்பாய். அந்த வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்.